வெல்கம் டு டார்கெட் நர்சஸ் அகாடமி. என் பேர் வினு. எல்லாரும் டே ஆஃப்டர் டுமாரோ எய்ம்ஸ் டெல்லி கண்டக்ட் பண்ற கம்பைன்ட் எக்ஸாம் எழுத போறீங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டார்கெட் நர்சஸ் அகாடமியில நிறைய பேர் ஜாயின் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க. எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணாத ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ நிறைய எக்ஸாம் கண்டினியூஸாக படிச்சாங்க, எல்லாரும் மறந்துருப்பீங்க, எல்லாம் கண்டினியூஸாக படிச்சதுனால. ஸோ அதை பற்றி நாங்கள் ஒரு ரிமைண்ட் பண்றது போல ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ கொடுக்கலான்னு ஒரு பிளான்ல இந்த இதை கண்டக்ட் பண்றோம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகும் இது பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரலாகவே நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கும் போது நம்ம பேசிக்ல இருந்தே படிக்கும். பேசிக் யூனிட் ஆஃப் த பாடி செல். ஸோ நம்ம செல்ஸ்ல இருந்தே படிக்க தொடங்கணும். அதுக்கு முன்னாடி பாடி மூமெண்ட்ஸ் தெரியும். மூமெண்ட்ஸை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபிளக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன் அப்படின்னு தெரியும். அவே ஃப்ரம் த பாடி, இன்வார்ட் த பாடி அப்படின்னு தெரியும். இன்வார்ட் பாடினாலே ஃபிளக்ஷன், அவே ஃப்ரம் த பாடி அப்படின்னாலே எக்ஸ்டென்ஷன். தென் பிளேன்ஸை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாஜிட்டல் பிளேன், ஃப்ராண்டல் பிளேன், கொரோனல் பிளேன் இதெல்லாம் பத்தி கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. தென் செல்ஸை பத்தி பார்க்கும்போது சிம்பிளாவே தெரிய வேண்டியது லார்ஜஸ்ட் செல் இன் த பாடி, ஸ்மாலஸ்ட் செல் இன் த பாடி பத்தி தெரியும். அப்படின்னு மேல்ஸ் ஃபீமேல்ஸ் அப்படி உங்களுக்கு செப்பரேட்டா கேட்டாங்கன்னா எழுதலாம். மேல்ஸுக்கு லார்ஜஸ்ட் செல் இன் த பாடி நியூரான், ஸ்மாலஸ்ட் செல் இன் த பாடி ஸ்பெர்ம். தென் ஃபீமேல்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஓவம், லார்ஜஸ்ட் செல் இன் த பாடி, ஸ்மாலஸ்ட் செல் இன் த பாடி பிளேட்லெட்ஸ். ஸோ டோட்டலாவே உங்கள்கிட்ட கேட்கறாங்க லார்ஜஸ்ட் செல் இன் த பாடி இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்டாங்க. இந்த 4 ஆப்ஷனை நீங்க பாத்துக்கோங்க. ஓவம் இருந்தாச்சுன்னா ஓவம் தான் உங்களுக்கு ஆன்சர். தென் செல்லை பத்தி எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க. பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் எது? மைட்டோகாண்ட்ரியா. தென் என்னது? புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல் எது? புரோட்டீன் ஃபேக்டரி ஆஃப் த செல் வந்து ரிபோசோம். இதெல்லாம் நாங்க பேசிக்காவே சொன்னோம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் இதை மாத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் செல்ஸை பத்தி பார்க்கும்போது இன்னொன்னு பார்க்க முடியும். சூசைடல் பேக் ஆஃப் த செல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசோசைம் இஸ் த சூசைடல் பேக் ஆஃப் த செல். தென் கண்ட்ரோல் ஆஃப் த செல், நியூக்ளியஸ் இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தென் பாடி செல்ஸை பத்தி படிக்கும் போது படிக்க வேண்டிய விஷயம் பாடியோட செல்ஸ் ப்ரொடக்ஷனை பத்தி ஃபர்ஸ்டா படிக்கணும். செல்ஸ் ப்ரொடக்ஷன் வரும்போது ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்றது யோக் சாக். ஃபீட்டல் பீரியட் யோக் சாக்ல இருந்து எப்போ ப்ரொடக்ஷன் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியணும். அது எப்போ ஆகும்னு எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் இன்ட்ரா யூட்ரைன் லைஃப்ல இருந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ஆக தொடங்கிடும். ஆர்பிசியை பத்தி படிக்கணும்னா மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ் இந்த பாடி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி. அது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ் இந்த பாடி மாத்தி போடுவாங்க. ஆர்பிசின்னு ஸ்ட்ரைட்டா போட மாட்டாங்க, எரித்ரோசைட்ஸ்ன்னு போடுவாங்க. எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், லிம்போசைட்ஸ் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நிறைய போடுவாங்க. எது போட்டாலுமே இல்ல, ஆர்பிசி ஆர் எரித்ரோசைட்ஸ் இதுதான் மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ் இன் த பாடி. தென் ஆர்பிசி எங்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆகுது, செகண்ட் எங்க இருந்து ஆகுது, போன் மேரோ எப்ப ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இது செப்பரேட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யோக் சாக், தென் லிவர், ஃபீட்டல் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்ல ஃபீட்டல் லிவர் தான் இது ப்ரொடியூஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்பிசி ப்ரொடியூஸ் பை லிவர். தென் இது லாஸ்ட் ட்ரைமஸ்டர் லாஸ்ட் ஆகும்போது ஃபுல்லாவே லாஸ்ட் ட்ரைமஸ்டர் பெர்த் ஆகும்போது லிவர் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போன் மேரோ பண்ணிடும். ஃபுல் போன் மேரோ, லாங் போன் மேரோ, ஷார்ட் போன் மேரோ எல்லாமே செல்ஸ், பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆர்பிசியாவே ப்ரொடியூஸ் ஆகாது. எப்பவுமே போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் வந்து ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸோட ஒரு இது என்னன்னா, ஒரு கெப்பாசிட்டி என்ன, அது எந்த செல்லாக வேணாலும் கன்வெர்ட் ஆகிற கெப்பாசிட்டி. ஸோ எரித்ரோசைட்ஸ் வேணா எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ் வேணா லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ் வேணா பிளேட்லெட்ஸ் அப்படி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த அப் டு 20 இயர்ஸ் ஒரு குழந்தை பிறந்து மீன்ஸ் பேபி பர்த் ஆயிட்டு அப் டு 20 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பியூபர்ட்டி கழிச்சு கொஞ்ச நாள். ஸோ 20 இயர்ஸ் வரைக்கும் ஆல் போன் மேரோஸ் ப்ரொடியூஸ் பிளட் செல்ஸ், ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஃப்டர் 20 இயர்ஸ் கழிச்சு அது வந்து கன்வெர்ட் ஆகி ஷார்ட் போன் மேரோ மீன்ஸ் இர்ரெகுலர் போன்ஸ் தான், ஷார்ட் போன்ஸ் தான் மோஸ்ட்லி ப்ரொடியூஸ் பண்ண. லாங் போன்ஸ் எல்லாமே ஃபேக்டரி இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும். இது ஜென்ரலாவே நாங்க நல்லா
கிளாஸ் எடுக்கும்போது சொன்னோம், அதை பற்றி படிச்சிருப்பீங்க. தென் ஆர்பிசியை பற்றி படிக்கும் போது இன்னொன்று மெயினா என்னன்னா ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. கன்ஃபியூஸ் பண்றதுக்காக உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஃபீட்டல் ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் 120 கிடையாது. 120 வந்து பர்த்துக்கு பிறகு, ஒரு ஹியூமன் பர்த்துக்கு பிறகு அந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் தான் 120 days. அதே இது ஃபீட்டல் ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்னன்னா 80 days. ஒன்லி 80 days தான் ஃபீட்டஸ் ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன். அதுகளுக்கு தெரியும் ஆர்பிசி லைசஸ் எங்க ஆகும், ஆஃப்டர் 20 days எங்க போய் டெஸ்ட்ராய் ஆகும்னு தெரியல. ஸ்பிளீன்ல போய் தான் ஆர்பிசி 120 days முடிஞ்ச பிறகு, அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பிறகு அங்க போய் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ ஸ்பிளீன் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேவ் யார்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவோம். கிரேவ் யார்ட் ஆஃப் த பாடி எதுன்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஸ்பிளீன். ஸோ இந்த ஆர்பிசி லைசஸ் ஆகும் போதுதான் என்னது ஆர்பிசில இருக்கிற ஹீம் பிளஸ் குளோபின், ஹீம் தனியா போகும், குளோபின் தனியா போகும். குளோபின் சொல்ற புரோட்டீன் பார்ட், ஹீமன் சொல்றது அயன் பிளஸ் பில்லிரூபின் பார்ட்ஸ், அயன் பில்லிரூபின் பார்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ பில்லிரூபின் வர்றதே ஆர்பிசி லைசஸ் ஆகும் போது தான் பில்லிரூபின் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பில்லிரூபின் அன்கான்ஜுகேட்டட் பில்லிரூபினா இருக்கும். அன்கான்ஜுகேட்டட்னா ஃபேட் சாலிபிள் பில்லிரூபின், அதுதான் அன்கான்ஜுகேட்டட் பில்லிரூபின். கான்ஜுகேட்டட் பில்லிரூபின் அப்படின்னா வாட்டர் சாலிபிள் பில்லிரூபின். ஸோ வாட்டர் சாலிபிள் பில்லிரூபின் தான் நம்ம பாடி எக்ஸ்கிரீட் பண்ண முடியும். ஃபேட் சாலிபிள் பில்லிரூபினை பாடியால எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த அன்கான்ஜுகேட்டட் பில்லிரூபின் கன்ஜுகேஷன் எங்க ஆகுதுன்னா லிவர்ல. ஸோ லிவர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது பிளட்ல இருக்கிற அன்கான்ஜுகேட்டட் பில்லிரூபின் இன்க்ரீஸ் ஆகும், அது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணும். ஸோ அதுல வந்து வெர்னிக்ஸ் இது என்செலோபதி, ஹெப்படிக் என்செபலோபதி அப்படி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது ஜென்ரலாவே உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப டீப்பா போக முடியாது. ஸோ சிம்பிளாவே பார்த்துக்கோங்க, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஆர்பிசியை பத்தி. தென் ஆர்பிசி இன்க்ரீஸ் ஆனா என்னது எல்லாருக்குமே தெரியும். ஆர்பிசி 50% மேல போகக்கூடாது, 50% வரை இருந்தாலே நார்மல். ஆர்பிசியோட இன்னொன்னு என்ன பாக்சல் வேல்யூ. ஆர்பிசி வேல்யூன்னு பார்க்கும்போது பாக்சல் வேல்யூ இல்லைன்னா ஹெமட்டோகிரிட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஹெமட்டோகிரிட் வேல்யூனா 100 ml எவ்வளவு ஆர்பிசி இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு 100 ml பிளட் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் 50% ஆர்பிசியா இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல போயாச்சுன்னா அதை வந்து பாலிசைத்தீமியா அப்படி சொல்லுவோம். பாலிசைத்தீமியா வரும்போது பிளட்ல திக்னஸ் ஆர்பிசி கொடுக்கும்போது சீக்கிரம் போய் எங்கேயாவது போய் லார்ஜ் ஆயிரும். லார்ஜ் ஆகும்போது ஸ்ட்ரோக் வரும், கார்டியக் ப்ராப்ளம்ஸ், எம்ஐ இஷ்யூஸ் அப்படி நிறைய கேசஸ் வரும். இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு இருக்கு. தென் ஹெச்பியோட ஆர்பிசி ரெடியூஸ் ஆனா அதோட பேரு தான் அனீமியா. அனீமியான்னு வரும்போது எல்லாருக்குமே தெரியும் ஆர்பிசி லோ ஆகும். அனீமியாவுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு, எவ்வளவுக்கு பிலோ கொஸ்டின் கேட்பாங்க. அஸ்பர் WHO, அஸ்பர் ICMR அந்த யூனிட்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க. அஸ்பர் WHO பிலோ 13, மேல்ஸ்னா பிலோ 13, ஃபீமேல்ஸ்னா பிலோ 12, பிரெக்னன்சினா பிலோ 11 ஹெச்பி இருந்தாலே அனீமியான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் அஸ்பர் ICMR பிரகாரம் பிலோ 12 ஃபார் மேல்ஸ், பிலோ 11 ஃபார் ஃபீமேல்ஸ், பிலோ 10 ஃபார் பிரெக்னன்சி. தென் பிரெக்னன்சிக்கு வந்து இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஹைப்பர்வலிமியா, அதனால கொஞ்சம் அனீமியா ஸ்டேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனாலதான் 10 இருந்தாலே 10 கிராம் பர் டெசிலிட்டர் இருந்தாலே நார்மல் தான், நார்மல் ஹீமோகுளோபின். ஸோ ஒரு நார்மல் ஒரு பேஷண்ட்டுக்கு அனீமியா வந்துச்சு எப்போ பிஆர்பிசி இல்லைன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கொஸ்டின் கேட்டாங்க பிலோ 6 கிராம் பர் டெசிலிட்டர் வரும்போது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இதுல இது பண்ண முடியாது. ஆர்பிசியை பற்றி நம்ம எடுத்திருக்கோம். அனிமியா பத்தி நம்ம எடுத்துறோம். டைப்ஸ் ஆஃப் அனீமியா நிறைய இருக்கு. அதுல வந்து நம்ம பாக்குற அனீமியா மோஸ்ட் காமன் அனீமியா எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா இஸ் த மோஸ்ட் காமனஸ்ட் அனீமியா. மோஸ்ட் ஆஃப் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் அனீமியான்னு சொல்லுவாங்க அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா. தென் அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியாவுக்கு கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்கும். கொய்லோனிச்சியா, ஸ்பூன் ஷேப் நெயில், மெயின் சிம்டம்ஸ். ஸ்பூன் ஷேப்டு நெயில் இருக்குன்னா அது அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா வர ஒரு மெயின் சிம்டம்ஸ். தென் பாத்தீங்கன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அதை வந்து பர்னீஷியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். அது தெரியும் நமக்கு. பர்னீஷியஸ் அனீமியா வரத கொஸ்டின்ஸ் மாத்தி மாத்தி கேட்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு CA ஸ்டொமக் இருக்கு, பேஷண்ட்டுக்கு கேஸ்ட்ரெக்டமி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஏன்னா அப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக.
வேணா நம்ம கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு கூடவே பெர்னீஷியஸ் அனீமியான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன, பெர்னீஷியஸ் அனீமியா. அது எல்லாருமே தெரியும். நம்ம ஃபுட்ல இருக்கிற விட்டமின் B12 சிந்தசிஸ் பண்றதே கேஸ்ட்ரிக்ல இருக்கிற ஸ்டொமக்ல இருக்கிற பரைட்டல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பரைட்டல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் தான் அதை வந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் தான் அதை சிந்தசிஸ் பண்ணுது. ஸோ கேஸ்ட்ரக்டமி பண்ணியாச்சுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு கேஸ்ட்ரக்டமி பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு விட்டமின் B12 சிந்தசிஸ் நடக்காது. ஏன்னா அங்க இருந்து இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் விட்டமின் B12 சப்ளிமெண்டா நமக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. விட்டமின் B12 பாத்தீங்கன்னா ஒரு சிம்டம் இருக்கு, என்னது, ரெட் பீஃபி டங். ரெட் பீஃபி டங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெட் பீஃபி டங் எந்த அனிமியாக்கு இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து பெர்னீஷியஸ் அனிமியா. இப்படி அனிமியாஸ் இருக்கு. அனிமியாஸோட சிம்டம்ஸ் எல்லாருக்கும் தெரியும், டிஸ்னஸ், வீக்னஸ், டிஸ்னியா இதெல்லாம் வரும். ஸோ இன்னொரு காமனா கேட்குற கொஸ்டின்னா அக்யூட் அனிமியா, அக்யூட் ஹெமரேஜிக் அனிமியா. ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, க்ரஷ் இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்ல ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு, இல்ல நம்ம மல்டிபிள் இன்ஜுரி ஆயிடுச்சு, அந்த பேஷண்ட்டுக்கு அனிமியா வருது. ஸோ பிளட் லாஸ் ஆகும்போது, RBC எல்லாம் லாஸ் ஆகும்போது அனிமியா வரும், அக்யூட் ஹெமரேஜிக் அனிமியா வரும். அந்த அனிமியாவுக்கு வர ஏர்லி சிம்டம் எதுன்னு கேட்பாங்க. ஏர்லி சிம்டம் அப்படி அந்த பேஷண்ட்டுக்கு வர ஏர்லி சிம்டம் எதுனா போஸ்டல் ஹைப்போடென்ஷன். இந்த பேஷண்ட் டிசினஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்டே இருக்காது. இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்டா இருக்கிறது டிசினஸ் இருக்காது, ஹைப்போடென்ஷன், போஸ்டல் ஹைப்போடென்ஷன். போஸ்டல் ஹைப்போடென்ஷன் எல்லாருக்கும் தெரியும், பெட்ல டென்ஸோட பிபி லோ ஆயிடும், தான் போஸ்டல் ஹைப்போடென்ஷன். ஸோ அக்யூட் ஹெமரேஜிக் அனிமியாவுக்கு கொடுக்கணும்னா PRBs ரிப்ளேஸ்மெண்ட். அது கிடைக்கலன்னா நம்ம எவ்வளோ ஃப்ளூயிட் ரிப்ளேஸ் பண்ண முடியுமோ ஃப்ளூயிட் ரிப்ளேஸ் பண்ணி பிபிஎஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். இதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. சப்ளிமெண்டேஷன் பத்தி படிச்சுக்கோங்க. அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போது, ஸோ அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கும்போது ஆஃப்டர் ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஆஃப்டர் ஃபுட் தான் கொடுக்கணும். அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அயன் சப்ளிமெண்டேஷன் பெஸ்ட் டைம் ஆஃப்டர் ஃபுட் தான். பிஃபோர் ஃபுட் கொடுக்கலாம். பிஃபோர் ஃபுட் கொடுத்தா பேஷண்ட்டுக்கு பெப்டிக் அல்சர் வர சான்ஸ் இருக்கிறதுனால ஆஃப்டர் ஃபுட் கொடுக்கலாம். ஸோ அயன் சப்ளிமெண்டேஷன் எடுக்கிற பேஷண்ட்ஸுக்கு நோ மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாச்சுன்னா அயனோட அப்சார்ப்ஷன் லோ ஆகும். இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் அனிமியா பத்தி. நிறைய டைப்ஸ் அனிமியா இருக்கு. பெர்னீஷியஸ் அனிமியா, இந்த அனிமியா பத்தி எல்லாரும் படிச்சுக்கோங்க. தென் பிளட் செல்ஸ்ல RBC பத்தி பார்த்தாச்சுன்னா மற்ற செல்ஸ் இருக்கு, லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். WBC செல்ஸ் தான் நம்ம லியூகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 4000 to 10,000 வரைக்கும் நார்மல் ரேஞ்ச். அதில் 5 செல்ஸ் சேர்ந்தா லியூகோசைட்ஸ், பேசோஃபில், இசினோஃபில், நியூட்ரோஃபில், மோனோசைட், லிம்போசைட்ஸ். இதுல உங்களுக்கு காமனா கேட்குற கொஸ்டின்னா எது கிரானுலோசைட்ஸ், எது ஏகிரானுலோசைட் அப்படின்னு. AGML அப்படின்னு நினைச்சுக்கோங்க. AGML அப்படின்னா மோனோசைட் அண்ட் லிம்போசைட்ஸ் ஆர் ஏகிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்னா G-Ben, பேசோஃபில், இசினோஃபில், நியூட்ரோஃபில். இனி ஒரு காமனா கேட்குற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது ஏர்லி இன்ஃபெக்ஷன்ல எந்த செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ ஏர்லி டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஒரு பேஷண்ட் நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்த செல்ஸ் அட்டாக் பண்ணும் அந்த மைக்ரோஆர்என்எஸ் அப்படின்னா அது வந்து நியூட்ரோஃபில். தேர்ஸ் அ பவர்ஃபுல் மேக்ரோபேஜ், பவர்ஃபுல் பாகோசைட்டிக் செல்ஸ். எல்லாரும் பாகோசைட்டிக் செல் என்ன தெரியும், பாகோசைட்டோசிஸ்னா எண்டோசைட்டோசிஸ், என்கல்ஃபிங் பண்றது. ஒரு மைக்ரோ ஆர்கான்ஸ் என்கல்ஃப் பண்றதுதான் நம்ம இதுன்னு சொல்லுவோம் பாகோசைட்டிக் செல். பாகோசைட்டிக் பவர்ஃபுல் பாகோசைட்டிக் செல்ஸ் எந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நியூட்ரோஃபில். ஆனா லார்ஜஸ்ட் பாகோசைட்டிக் செல் அப்படி உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் இஸ் எ மோனோசைட். மோனோசைட் தான் லார்ஜஸ்ட் பாகோசைட்டிக் செல். பவர்ஃபுல் பாகோசைட்டிக்னா நியூட்ரோஃபில். ஸோ இதான். தென் செல்ஸை பத்தி பார்க்கும்போது லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு, T லிம்போசைட்ஸ், B லிம்போசைட்ஸ். இதுல காமனா கேட்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை பத்தி. இந்த T லிம்போசைட் கொஸ்டின் எக்ஸெப்ட்னு கேட்பாங்க, கன்ஃபியூஸ் பண்ற கொஸ்டின்லாம் கேட்பாங்க. T லிம்போசைட்ஸ் அண்ட் B லிம்போசைட்ஸ் both are produced from bone marrow. ஆனா இதுல மெச்சுரேஷன் தான் டிஃபரெண்ட். B cells maturation in bone marrow, but T lymphocyte maturation in thymus gland. So இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம தெரியும். B lymphocytes and T lymphocytes both cells are produced from bone marrow only, but B cells maturation bone marrow, T cells maturation in thymus gland. Then T lymphocytes கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. CD4 cells, CD8 cells, T suppressor cells, இப்படி ஹெல்பர் செல்ஸ் அப்படியெல்லாம் இருக்கு. CD4 செல்ஸ் தான். CD4
CD4 செல்ஸ் தான் எல்லா T லிம்போசைட்ஸையும் கண்ட்ரோல் பண்ற செல்ஸ். டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ற செல்ஸ் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா T லிம்போசைட்ஸ்ல CD4 செல்ஸ். CD4 செல்ஸ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. 500 to 1000 செல்ஸ் வரைக்கும் இருக்கும். இது மெயினா பாக்குறது வந்து HIV இன்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. ஏன்னா HIV இம்யூனோடெஃபிஷியன்சினாலே இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல CD4 செல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ இது CD4 செல்ஸ் கம்மியாயிட்டாலே பயங்கரமான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதை மானிட்டர் பண்றதுக்காக தான் HIV பேஷண்ட் CD4 பண்ணுவாங்க. CD8 செல்ஸ்னா சைட்டோடாக்சிக் செல்ஸ். சைட்டோடாக்சிக் செல்ஸ் தான் மைக்ரோ ஆர்கானிசத்தை அட்டாக் பண்றது. ஸோ இது எல்லா செல்ஸையும் கண்ட்ரோல் பண்றது CD4 செல்ஸ். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் ஹீமோஸ்டேசிஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹீமோஸ்டேசிஸ்னாலே பிளட் கிளாட்டிங் ஸ்டேபிளா வச்சுக்கிறது, ஸ்டேசிஸ் பண்றது. ஸ்டேசிஸ்னா ஸ்டாப். மெயினா வந்து செல்ஸ் எது தெரியும், பிளேட்லெட்டை ஸ்டிமுலேட் பண்ண ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்றது என்னது, த்ரோம்போபாய்டின் சொல்ற என்சைம் தான். இன்னொன்னு நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆர்பிசி ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ற என்சைம் எதுனா எரித்ரோபாய்டின். இந்த எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் பை கிட்னி. ஸோ இந்த ரீசன்னால தான் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் அனிமியா வரும். அது கேட்பாங்க, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் ஏன் அனிமியா வருதுன்னு கேட்டாங்கன்னா, கிட்னி இஸ் a produce enzyme is erythropoietin. This erythropoietin is stimulate to bone marrow to production of RBC. Then அதே போல லிவர் தான் த்ரோம்போபாய்டினை ப்ரொடியூஸ் பண்ணுது. லிவர் த்ரோம்போபாய்டின் ப்ரொடியூஸ் பண்ணி இது போன் மேரோவை ஸ்டிமுலேட் பண்ணி பிளேட்லெட் ப்ரொடக்ஷனை இது பண்ணு. ஸோ பிளேட்லெட்ஸ் தான் மெயினா இது யூஸ் ஆகிறது. கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்ல நிறைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல மெயினா கேட்கிற கொஸ்டின் என்ன, விட்டமின் கே எந்தெல்லாம் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் சிந்தசிஸ் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விட்டமின் கே வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை சிந்தசிஸ் பண்ற ஒரு விட்டமின். அந்த எந்தெல்லாம் விட்டமின் அதுக்கு நீங்க சிம்பிளா வச்சு 279/10 279/10 இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த கொஸ்டின் காமனா கேட்டிருக்காங்க. எந்த இது பண்ணது எக்ஸப்ட்னு கேட்பாங்க. ஸோ சிம்பிளாவே 279/10 இந்த இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது விட்டமின் கே. தென் விட்டமின் கே பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. விட்டமின் கே நியூபார்ன் பேபிக்கு விட்டமின் கே சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க, மீன்ஸ் ஐஎம்ஆ கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னா சிந்தசிஸ் இருக்காது, பேஷண்ட்டுக்கு லிவர் மெச்சூரா இருக்காது. தென் இன்டெஸ்டைன் வந்து ஸ்டெரைலா இருக்கும். இன்டெஸ்டைனல் ஃபீல்டுல மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் குட் பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்காது. இந்த பாக்டீரியாஸ் தான் ஃபுட்ல இருக்கிற விட்டமின் கே சிந்தசிஸ் பண்றது. அப்போதான் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் ஆகும். அப்போ இந்த விட்டமின் கே அப்சர்ப்ஷன் ஆகி விட்டமின் கே இருக்கிறதுனால தான் கிளாட்டிங் ஃபேக்டர் சிந்தசிஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல நியூபார்ன் பேபிக்கு இன்டெஸ்டைனல் பாக்டீரியாஸ் எதுவும் இருக்காது, ஏன்னா இன்டெஸ்டைன் ஃபுல்லா ஸ்டெரைலா இருக்கும். இதுல லிவர் கூட கம்ப்ளீட் மெச்சூர்டா இருக்கிறாரு. ஸோ இந்த ரீசன்னால சப்ளிமெண்டேஷன் விட்டமின் கே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை பத்தி படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் காமனா கேட்கிற கொஸ்டின், விட்டமின் கே பத்தி கேட்கிற கொஸ்டின். தென் சிடி பிடி டைம் எல்லாம் பத்தி காமனா கேட்டிருக்காங்க. இதுல கேட்கிற கிளாட்டிங்ல கேட்கறது, நம்ம கிளாட்டிங் கொடுக்கறது வார்ஃபரின் மெயினா கொடுக்கறது வார்ஃபாரின் ஹெப்பாரின். இதுல கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹெப்பாரின் கொடுத்தா எந்த டெஸ்ட் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ஏபிடிடி மானிட்டர் பண்ணணும். அதே இது வார்ஃபாரின் கொடுத்தோம்னா பிடிஐஎன்ஆர் தான் நம்ம செக் பண்ணணும். தென் இதோட ஆன்டிடோட்ஸ் கேட்பாங்க. ஹெப்பாரின் புரோட்டமின் சல்ஃபேட், வார்ஃபாரின்னா விட்டமின் கே. ஸோ வார்ஃபாரின் தெரப்பி எடுக்கும்போது இந்த விட்டமின் கே எதுல இருக்குன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வார்ஃபாரின் தெரப்பி எடுக்கிற பேஷண்ட்ஸுக்கு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ கொஸ்டின் அப்படி கூட கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் போஸ்ட் கார்டியாக் சர்ஜரி பேஷண்ட் வார்ஃபாரின் எடுத்துருக்காங்க, எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுல நமக்கு தெரியும் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் தெரியும், ஸ்பினாச், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி, இப்படி உள்ள இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்ல வர்றதுனால அது வந்து விட்டமின் கே ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த வார்ஃபாரினோட எஃபெக்ட் லோ ஆயிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணணும். வார்ஃபாரின் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆன்டிடோட் கொடுப்போம் விட்டமின் கே. ஸோ அது இவ்வளவு இது பண்ணிக்கோங்க. தென் அனீமியா பத்தி டிஸ்கஷன் நம்ம கிளாஸ்ல நல்லா படிச்சிருந்தோம், அதை பத்தி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்ல இதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டீப்பா சொல்லியிருந்தோம் அனீமியா பத்தி. தென் இதுல நம்ம பார்த்தோம்னா சிக்கிள் செல் அனீமியா பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் சிக்கிள் செல் அனீமியா வருது அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிக்கிள் செல் அனீமியா பேஷண்ட்
கிரைசிஸ் லெவல் சிக்கிள் செல் அனீமியா பேஷண்ட் அட்மிஷன் ஆகும்னா சிக்கிள் செல் கிரைசிஸ் அக்யூட் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் சிக்கிள் செல் அனீமியா. ஸோ டக்குன்னு வரும்போது அவங்க கொஞ்சம் சிம்டம்ஸ் வரும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன ஆகுன்னா சிக்கிள் ஷேப்டு செல்ஸ் போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். பிளட் வெசல்ஸ் எல்லா இடத்துலயும் போய் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காது. ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலனாலே காம்பன்சேட்டரி மெக்கானிசம் கார்டியாக் ஓவர்லோட் ஆயிரும். தென் என்னது டிஸ்னியா வந்துடும். லங்ஸ் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக பிரீத்திங் போடுறோம். ஸோ இந்த பேஷண்ட் டிஃபிகல்ட் அண்ட் பிரீத் இருக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ ஒரு பேஷண்ட் சிக்கிள் செல் கிரைசிஸா வராங்க அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டிய என்னன்னு கேட்பாங்க. ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷனா கொடுக்கணும். தென் ப்ராப்பர் பொசிஷன் பெயின் மேனேஜ் பேஷண்ட்டுக்கு இந்த வெசல்ஸ் எல்லாம் போய் அக்ளூ பண்றதுனால சிவியர் பெயின் இருக்கும். பெயின் மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். தென் ஃப்ளூயிட்ஸ் பேஷண்ட் ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சிக்கிள் செல் ஷேப்டு செல் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக நம்ம பிளட்ல ஹைட்ரேட் பண்ணி இன்க்ரீஸ் ஹைப்பர் வால்யூமியா வச்சிருக்கணும். எப்பவும் ஹைப்பர் வால்யூமியால ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். லோ வால்யூம் ஆகும்போது ஈஸியா திக்னஸ் கூடிடும். பிளட்டோட திக்னஸ் கூடிட்டு அக்ளூஷன் ஆகுற சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஹைட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்டா கொடுக்க வேண்டியது ஆக்சிஜன். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் லுக்கீமியா பத்தி காமனா கேட்க மாட்டாங்க. காமனா கேட்கறதுல அப்படி கேட்டாங்கன்னாலும் சில்ட்ரன்ஸ்க்கு வர அக்யூட் லிம்போசைட்டிக் லுமியா இஸ் த காமனஸ்ட் லுக்கீமியா ஃபார் சில்ட்ரன். அடல்ட்ஸ் வரும்போது chronic myelocytic leukemia. Chronic myelocytic leukemia very poor prognosis. No cure is stated. தென் அடுத்த சிஸ்டத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம லுக்கீமியா பார்க்கும்போது அதை கூட சேர்த்து மல்டிபிள் மயலோமா. மல்டிபிள் மயலோமா வரும்போது பிளாஸ்மா செல்ஸ்ல கேன்சரஸ் மேலிக்னன்சி வரதான். இதுல காமனா கேட்கிற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயக்னோசிஸ் பென்ஸ் ஜான்ஸ் புரோட்டீன் இந்த யூரின். ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வேணா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக யூரின் கொடுப்பாங்க, பிளட் கொடுப்பாங்க, டிஷ்யூ செல்ஸ் கொடுப்பாங்க, அப்படி ஏதாவது மாத்தி கொடுப்பாங்க. ஸோ மல்டிபிள் மயலோமா டயக்னோஸ் பண்றது பென்ஸ் ஜான்ஸ் புரோட்டீன் யூரின். இதை பத்தி இது பண்ணுவாங்க கேட்பாங்க. தென் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ஹார்ட்டை பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஹாலோ ஆர்கன், ஹார்ட்டோட சாம்பர்ஸ், ரைட் ஆட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், இந்த சாம்பர்ஸ் பற்றி, வால்வு ரைட்ல இருக்கிற எந்த வால்வு, லெஃப்ட்ல இருக்கிறது எந்த வால்வு, அதை பற்றி கேட்பாங்க. ட்ரைகஸ்பட் வால்வ் ரைட் சைடு, மிட்ரல் வால்வ்னா லெஃப்ட் சைடு, இதை பத்தி கேட்பாங்க. இதுல கேட்கிற கொஸ்டின் ஒன்று பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்கிற சான்ஸ் இருக்கு. ஒரு ஐவி யூசர்ஸ், ஐவி ட்ரக் யூசர்ஸுக்கு என்ன எந்த வால் அஃபெக்ட் ஆகும்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஐவினாலே நம்ம ஒரு ஐவியில மெடிசன் கொடுத்தாலும் அந்த பிளட் ஃபர்ஸ்டா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஏட்ரியத்துக்கு தான் போகும். வீன்ஸ் பிளட் எல்லாம் ரைட் ஏட்ரியத்துக்கு போகும். ஸோ நான் கொடுக்குற ட்ரக்ஸ் எல்லாமே ரைட் ஏட்ரியத்துக்கு போயிட்டு திரும்ப ரைட் வென்ட்ரிக்கிள் போகும், அதுக்கப்புறம் லங்ஸுக்கு போகும். ஸோ இந்த ரைட் ஏட்ரியத்திலிருந்து ரைட் வென்ட்ரிக்கிள் போற அந்த ஒரு இதனால இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு ரைட் சைடு ஹார்ட், ஸோ ட்ரைகஸ்பிட் வால்வு தான் மோஸ்ட் காமனா அஃபெக்ட் ஆகும். இது படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அனாட்டமி பிசியாலஜி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சர்க்குலேஷன் ஆஃப் த ஹார்ட் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. எது பைகாஸ்பிட் வால், எது ட்ரைகஸ்பிட் வால், பல்போனிக் வால், இதை பத்தி கேட்பாங்க. தென் இதுல கார்டியாக் அவுட்புட் எல்லாம், ஸ்ட்ரோக் வேல்யூம் எவ்வளோ, கார்டியாக் அவுட்புட் நான் என்னதெல்லாம் ஃபார்முலா எல்லாம் நாங்கள் கிளாஸ்ல சொன்னோம், அதை பத்தி இது பண்ணிக்கோங்க. தென் இதுல கேட்கிற கொஸ்டின், இனி காமனா கேட்கிற கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட். கார்டியாக் அவுட்புட் எல்லாருக்கும் தெரியும் 5 லிட்டர். ஸ்ட்ரோக் வேல்யூம் இன் தி ஹார்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு cardiac output 5000 ml, that means 5 liter. இதுல கொஸ்டின் என்ன, எவ்வளவு percentage cardiac output goes to in the organ அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. most largest amount of cardiac output goes to which organ? So liver is the answer. Liver தான் answer. most of the cardiac output 30% cardiac output goes to liver. Then 26% goes to kidney. கிட்னி லிவர்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. லிவர் தான் மோஸ்ட் இன்க்ரீஸ் கார்டியாக் அவுட்புட் எடுத்துக்கிறது. தென் கிட்னி 26%. தென் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் 18%. பிரெயினை கேட்பாங்க. பிரெயின் கேட்கும்போது 16%. தென் கேட்கறது ஹார்ட், கொரோனரி சர்க்குலேஷன் எவ்வளவு போகும்னா ஹார்ட்டுக்கு போறது 4%. கொரோனரி சர்க்குலேஷன் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொரோனரி ஆர்டரிக்கு எப்போ பிளட் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. எப்போ அயோட்டிக் வால்வு க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் கொரோனரி ஆர்டரிக்கு பர்மிஷன் கிடைக்கும். கொரோனரி ஆர்டரி தெரியும், ரைட் கொரோனரி ஆர்டரி, லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. ரைட்ல 2 பிரான்ச்சஸ் இருக்கு, லெஃப்ட் 2 பிரான்ச்சஸ் இருக்கு. லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி, லெஃப்ட் சர்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்டரி, அப்படி 2 ஆர்டரிஸ் இருக்கும். எல்ஐடி பிளாக் ஆச்சுன்னா வரதான் ஆன்டீரியர் வால் எம்ஐ வரும்.
கேட்பாங்க. ஆன்டீரியர் வால்வ் எம்ஐ எதனால வருதுன்னு பார்த்தா எல்ஏடி பிளாக் ஆகுறதுனால இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் எம்ஐ அண்ட் மோஸ்ட் காமன் எம்ஐ. இது இன்னொரு எல்ஏடி தான், லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரியோட அனதர் நேம் வந்து விடோ மேக்கர். மோஸ்ட் பேஷண்ட் எல்ஏடி இதானாலே எல்ஏடி வந்து சப்ளை பண்றதே மோஸ்டா ஹார்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான் மெயின் பார்ட், ஹோல் பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புறது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னால அங்க வரும்போது பேஷண்ட் ஃபேட்டல் அவுட்கமா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டின் கேட்கறது இசிஜி பத்தி கேட்பாங்க. இசிஜில பிக்யூஆர்எஸ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பின்னா அட்ரியல் டீபோலரைசேஷன், கியூஆர்எஸ்னா வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன், டி வேவ் அப்படின்னா வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் மீன்ஸ் டைலட்டேஷன். இதை பத்தி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. தென் காமனா கேட்கிற கொஸ்டின் கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட், எஸ்ஏ நோடு பத்தி கேட்பாங்க, ஏவி நோடு இல்லைன்னா பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். எஸ்ஏ நோடு இஸ் கால்ட் அஸ் பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். தென் கார்டியாக் சைக்கிள், ஒரு கார்டியாக் சைக்கிள்னா 0.8 செகண்ட்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து 0.8 செகண்ட். இதை பத்தி எல்லாம் ஒன்று ஜென்ரலாவே பார்த்து வச்சுட்டு போங்க. தென் ஆர்டரிஸ் மேப் எல்லாரும் மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர். மீன் ஆர்டரி மேப்போட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியணும். 2 diastolic pressure plus systolic pressure by 3 is called as MAP. Then இதுல क्वेश्चन கேட்கற சான்ஸ் இருக்கு. cerebral perfusion pressure. cerebral perfusion pressure அப்படின்னா MAP minus ICP. மேப்ல இருந்து ஐசிபி மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வர்றதுதான் cerebral perfusion pressure. Then largest artery in the body, largest vein in the body. அது கேட்பாங்க. largest vein in the body, inferior vena cava. Then largest artery வந்து aorta. aorta தான் thoracic aorta தான் largest artery in the body. Then blood vessels ஓட layers தெரியும். tunica media, tunica intima, tunica adventitia. அப்படி 3 layers இருக்கு. இத பத்தி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. Then brain ஓட circle of Willis, brain சர்க்குலேட் பண்ற cerebral perfusion மெயின்டைன் பண்ற ஸ்ட்ரக்சரோட பேர் என்னது क्वेश्चन கேட்கற சான்ஸ் இருக்கு. circle of Willis தான் cerebral perfusion மெயின்டைன் பண்றது. பிரெயினுக்கு blood சப்ளை கொடுக்குற வெசல்ஸோட பேர் தான் circle of Willis. அந்த collateral circulation எல்லாம் சேர்ந்து தான் circle of Willis அப்படின்னு பேரு. தென் ஹைப்பர் டென்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஹைப்பர் டென்ஷன், ப்ரீ ஹைப்பர் டென்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் பத்தி தெரியணும். பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா 140 to 159 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட். தென் 160 to 179 செகண்ட் ஸ்டேஜ், 180 above இருந்தா தேர்ட் ஸ்டேஜ். தென் malignant hypertension. malignant hypertensionக்கு drug of choice கேட்பாங்க. hypertension நம்ம நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ malignant hypertensionக்கு drug of choice கேட்டிருக்காங்க. sodium nitroprusside is the drug of choice for malignant hypertension. then hypertensionக்கு நம்ம மெயின்டைன் பண்ண modible risk factors, non modible risk factors இருக்கு. அதெல்லாம் பத்தி நீங்க ஜெனரலாவே படிச்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க, காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ். தென் காம்ப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும். கார்டியாக் இஷ்யூஸ் வரும், பிரெயின் இஷ்யூஸ் வரும், ரீனல் ஃபெயிலர், எபிஸ்டாக்சிஸ், இதெல்லாம் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறதுனால வர்றது இதுதான். தென் பார்மகாலஜிக்கல் தெரப்பி, ஆன்டி ஹைப்பர் டென்ஷன் தெரியும். பீட்டா பிளாக்கர்ஸ் இருக்கு, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இருக்கு. சோடியம் கம்மியா எடுக்கணும், லோ சோடியம் டயட்ஸ், எக்ஸசைஸ், தென் ஏசி இன்ஹிபிட்டர்ஸ். இதை பத்தி இந்த ட்ரக்ஸோட சாய்ஸை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேசோடைலேட்டர்ஸ் நமக்கு தெரியும். வேசோடைலேட்டர்ஸ் சோடியம் நைட்ரோப்ரூசைட் அண்ட் நைட்ரோக்ளிசரின். நைட்ரோக்ளிசரின் காமனா நம்ம கொடுக்கறது வந்து எம்ஐ பேஷண்ட்ஸுக்கு கார்டியாக் ஒர்க்லோட கம்மி பண்றதுக்காக நம்ம வேசோடைலேட்டர்ஸ் கொடுப்போம். பெரிஃபரல் வேசோ டைலேஷன் பண்ணும், பெரிஃபரல் வாஸ்குலார் ரெசிஸ்டன்ட்டை கம்மி பண்ணும், பெரிஃபரல் வாஸ்குலார் டைலேஷன் பண்ணும். ஸோ இன்னொன்று கொஸ்டின் கேட்பாங்க, நைட்ரோக்ளிசரின் வரும்போது வர காமன் சைட் எஃபெக்ட் இல்லைன்னா காமன் காம்ப்ளிகேஷன் என்ன, பேஷண்ட் ஹெட் ஏக் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ காமன் தான். ஏன்னா பெர்ஃபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபுல்னஸ் இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு ஹெட் ஏக் வரும். இதான் கார்டியாக் பற்றி ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தென் கேட்குற கொஸ்டின் பெரிஃபரல் ஹார்ட் ஆஃப் த பாடி, காஃப் மசில், அதர் நேம் வந்து சோலியஸ் மசில். சோலியஸ் மசில் இஸ் கால்ட் அஸ் பெரிஃபரல் ஹார்ட் ஆஃப் த பாடி. தென் டிசீஸ் கண்டிஷன் வரும்போது எம்ஐ பத்தி எல்லாருக்கும் தெரியும். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் இருக்கு.
இன்ஃபெக்ஷன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து டெத் ஆஃப் டிஷ்யூ, லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை லீட் டு மயோகார்டியல் டிஷ்யூல டெத் ஆஃப் டிஷ்யூ ஆயிரும். மயோகார்டியல் டிஷ்யூல டோட்டலி செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிறதுனால வரதான் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். நம்ம இன்ஃபெக்ஷன் நெக்ரோசிஸ் தான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரியும். அத்ரோஸ்க்ளரோசிஸ் is the most common cause of myocardial infarction. Then இதுல modible risk factors, non modible risk factors இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏஜ், ஹெரிடிட்டி இதெல்லாமே நான் மோடியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மோடியபிள்னா ஸ்மோக்கிங், ஓவர் வெயிட்டா இருக்கிறது, ஃபேட்டி டயட் எடுக்கிறது, இதெல்லாமே மோடியபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணா எதுவுமே வராம இது பண்ணலாம். தென் சிம்டம்ஸ், கிளாசிக்கல் சிம்டம்ஸ் தெரியும். கார்டினல் சிம்டம்ஸ் ஆஃப் the crushing chest pain radiate to neck, jaw, left hand. இந்த ஏரியால பெயின் ஸ்டிமுலேட்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு வந்து சப்ளை ஆகும் எம்ஐக்கு பெயின் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எம்ஐ ஒரு பேஷண்ட் வருதுன்னா அது அதை பத்தி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் எம்ஐ வராங்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மோஸ்ட் காமனாக கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் எம்ஐ வராங்க அப்படின்னா ஓனம், ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட், தென் நைட்ரோகிளிசரின் நம்ம கார்டியாக் ஒர்க்லோட கொடுக்கணும். ஆஸ்பிரின் கொடுக்கலாம், மார்பின் கொடுக்கலாம். மார்பின் ஏன் கொடுக்குறோம்னா மார்பின் வந்து கார்டியாக் ஒர்க்லோட கம்மி பண்ணும், பெயினை ரெடியூஸ் பண்ணும், பெயின் காம்ப்ளிகேஷன் வருது. தென் கேட்குற கொஸ்டின் எம்ஐ பேஷண்ட்டுக்கு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வர பேஷண்ட் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா dysrhythmia. Dysrhythmia is the most common complication of myocardial infarction. myocardial infarction ஓட எல்லாம் தெரியும், என்சைம் எல்லாம் பத்தி படிச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ராமினன்ட் மார்க்கர் ஃபார் எம்ஐ வந்து ட்ராப்பை. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் காமன் means most prominent is for myocardial infarction is ட்ராப்பை வேல்யூ செக் பண்ணணும். நமக்கு தெரியும் ஆன்ஜியோ பண்ணுவாங்க, ஆன்ஜியோகிராஃபி பண்ணுவாங்க, சிஏபிஜி பண்ணுவாங்க, எல்லாரும் தெரியும். ஸோ இதுல கேட்குற கொஸ்டின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆன்ஜியோகிராம் மீன்ஸ் கொரானரி சிஏஜி கொரானரி ஆன்ஜியோகிராம் பண்றாங்க அந்த பேஷண்ட்டுக்கு. என்ன போஸ்ட் ஆப் நர்சிங் கேர். இப்போ நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பங்க்சர் சைட், ஆர்டரியல் சைட்ல நம்ம ப்ளீடிங் மானிட்டர் பண்ணணும். அதுதான் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட். கண்டினியூ மானிட்டர் த சைட் ஆஃப் த பங்க்சர் சைட். ஏன்னா ஆர்டீரியல் அக்சஸ் தான் எடுப்பாங்க, சிவியர் ப்ளீடிங் ஆயிரும். ஸோ அந்த அசஸ் பண்ணணும். தென் டிஸ்டல் எங்க பங்க்சர் பண்ணியிருக்காங்களோ அதோட டிஸ்டலா நம்ம பல்ஸ் செக் பண்ணணும். ஏன்னா ப்ராப்பரா அந்த லிம்ஸுக்கு சப்ளை கிடைக்குதான்னு இது பண்ணணும். பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும், பிபி வராம பார்த்துக்கணும், பிபியை மானிட்டர் பண்ணணும், ஜென்ரல் வைட்டல் சைன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். தென் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலர் பத்தி நம்ம டீட்டெயிலா படிச்சோம். ரைட் சைடு கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலர் ரெண்டு இருக்கு. ஹார்ட் ஃபெயிலர் தான் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலர்னு சொல்லுவோம். ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலர் இருக்கு, லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலர் இருக்கு. இதுல காமனா கேட்கற கொஸ்டின்னா ஏர்லி சிம்டம் ஆஃப் ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலர். ஏர்லி சிம்டம் ஆஃப் ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிமா, பிட்டிங் எடிமா இஸ் த ஏர்லி சைன் ஆஃப் ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலர். அது லெஃப்ட் சைடு ஹார்ட் ஃபெயிலருக்கு ஏர்லி சிம்டம்னா டிஸ்னியா, ஆப்போசிட்டா இருக்கும். ரைட் சைடுக்கு வந்து என்னெல்லாம் சிம்டம் இருக்கு பாத்தீங்கன்னா பிட்டிங் எடிமா இருக்கும், அசைட்டிஸ் வர சான்ஸ் இருக்கு, தென் ஜுகுலார் வீனஸ் டிஸ்டென்ஷன் இருக்கும். ஜுகுலார் வீனஸ் டிஸ்டென்ஷன் பிரசன்ட் இன் ரைட் சைடு ஹார்ட் ஃபெயிலர். லெஃப்ட் சைடு இருக்கும்போது ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா லங்ஸோட கண்டிஷன் தான் வரும். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து வென்ட்ரிக்கிள்ஸும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளும் லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ லங்ஸ்ல இருந்து பிளட்டை ரிசீவ் பண்ண முடியாது, ப்ராப்பரா ஒர்க் ஆகாதனால ஆனால் கன்ஜஸ்டன் ஆயிடும். பல்மோனர் எடிமா வந்து பல்மோனர் எடிமாவோட சிம்டம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். டிஸ்னியா, ஹைப்பர்டென்ஷன், பிங்க் ஃப்ராத்தி ஸ்பூட்டம். இதோட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னா ஃபாலோவர் பொசிஷன், டயூர்டிக்ஸ்னா லாசிக்ஸ் இன்ஃபியூஷன், ஃப்ளூயிட் ரெசெக்ஷன். இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ். தென் டிஸ்னியா இருக்கும், ஆக்சிஜன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். இதான் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலர். தென் சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் பத்தி படிச்சிருப்போம் நம்ம. சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இமேஜ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் வீனஸ் ப்ரெஷர் செக் பண்ணும்போது ஆல்வேஸ் மெயின்டைன் சுப்பைன் பொசிஷன். எப்போவுமே எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். இன்ஸ்பிரேஷன் வரும்போது பண்ற வேல்யூவை எடுத்துக்க கூடாது. எக்ஸ்பிரேஷன் பண்ணும்போது மானிட்டர்ல வர வேல்யூவை தான் நம்ம சிவிபியா எடுத்துக்கணும். சிவிபி வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பாங்க, வேல்யூ கொஞ்சம் இதா இருக்கும். 3 to 8, 4 to 10 அப்படி இந்த வேல்யூ எல்லாம் நார்மல் வேல்யூ இதான். தென் ஹைப்பர் வாலிமியாவுக்கு தான் சிவிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹைப்பர் வாலிமியா, லோ ஆச்சுன்னா ஹைப்போ வாலிமியா. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும், லோ ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட்ஸ் இன்ஃபியூஷன் கொடுக்கணும்.
தென் பாத்தீங்கன்னா angina pectoris. angina pectoris சேம் எம்ஐ போல தான். எம்ஐ வந்து நெக்ரோசிஸ் ஆயிடுச்சு, மயோகார்டியல் செல்ஸ் வந்து நெக்ரோசிஸ் ஆயிடுச்சு. இது வந்து நெக்ரோசிஸ் ஆகல, ஸ்டில் லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை, அதனால வர பெயின் தான். அதுல டைப்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்ஸ் மெட்டல் அன்சைனான்னு காமனா கேட்டிருக்காங்க. ஸ்பேசம் ஆஃப் த கொரோனரி ஆர்டரி, அதுல வர ஸ்பேசம் தான் பிரின்ஸ் மெட்டல். ஸ்டேபிள் அன்சைனா இருக்கு, ஸ்டேபிள் அன்சைனாலே ஸ்டேபிள் ஆயிரும். ஒரு பேஷண்ட் பெயின் இருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் சப்ளை கொடுத்தாலோ இல்ல பேஷண்ட் ரெஸ்ட் கொடுத்தாலோ பேஷண்ட் கிளியர் ஆயிடுவாங்க. நாட் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் அன்சைனா அதுதான் ப்ரீகஷன் ஆஃப் எம்ஐன்னு சொல்லுவாங்க. அது சேம் அஸ் எம்ஐ தான். அவங்களுக்கு நைட்ரோகிளிசரின் கொடுத்தாலோ ஆக்சிஜன் கொடுத்தாலோ எந்த கியூரும் ஆகாது. இதை பத்தி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் கார்டியாக் சிம்டம்ஸ்ல பத்தி பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் கண்டிஷன் பத்தி கேட்பாங்க. தென் வாஸ்குலர் டிசீஸை பத்தி பார்த்துக்கோங்க. தென் த்ராம்போப்ளவைட்டிஸ். த்ராம்போப்ளவைட்டிஸ் வந்தா சரி, நம்ம மோஸ்ட் காமனா நம்ம பார்த்துருப்போம். நர்சிங் கேர் கொடுக்கும்போது கேனுலா எல்லாம் போடும்போது 2 days 2 to 3 days தான், மேக்ஸிமம் 3 days தான் வச்சிருக்கோம். அதுக்கு மேல பேசினா பேஷண்ட்டுக்கு த்ராம்போப்ளவைட்டிஸ் வர சான்ஸ் இருக்கும். அதனால ரிமூவ் பண்ண. த்ராம்போப்ளவைட்டிஸ் வரும்போது அந்த சைட்ல ரெட்னஸ் இருக்கும், வார்ம் ஃபீலிங் இருக்கும், சிவியர் பெயின் இருக்கும். ஒரே ட்ரீட்மெண்ட், ரிமூவ் த கேனுலா, ரிமூவ் பண்ணணும். தென் மெக்னீசியம் சல்ஃபேட் நம்ம கம்ப்ரஸ் ட்ரெஸ்ஸிங் கொடுக்கலாம், த்ராம்போபாப் ஜெல், ஹெப்பாரின் ஜெல் அப்ளை பண்ணலாம், எலிவேட் த லிம், இதான் நர்சிங் மேனேஜ்மெண்ட். அதாவது எக்ஸ்ட்ராவெசேஷன். எக்ஸ்ட்ராவெசேஷன்னா நம்ம கேனலா போடும்போது ஃப்ளூயிட் அவுட்டரா போகுது, வெசல்ஸ்ல போகாம அவுட்டரா போகுது. அதோட சிம்டம் என்னன்னா கூல்னஸ் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், கூல்னஸ் இருக்கும், பெயினும் இருக்கும். ஸோ கூல்னஸ் இருந்தாலே எக்ஸ்ட்ராவெசேஷன், எடிமா பிளஸ் பெயின், ரெட்னஸ் இருந்தாலே த்ராம்போப்ளவைட்டிஸ். இதை பத்தி காமனா பார்த்துக்கோங்க. தென் காமனா அடுத்த சிஸ்டம் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா எண்டோகிரைன் சிஸ்டம். எண்டோகிரைன் சிஸ்டத்துல மாஸ்டர் கிளாண்ட் என்னன்னு கேட்பாங்க. மாஸ்டர் கிளாண்ட் இஸ் த பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஹைப்போதலாமஸ். இந்த ரிலீசிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன் எல்லாம் இது மெயின்டைன் பண்ணும் ஹைப்போதலாமஸ். மற்ற ஹார்மோன் எல்லாம் growth ஹார்மோன் உங்களுக்கு தெரியும். பிட்யூட்டரி 2 types, anterior pituitary, posterior pituitary. adenohypophysis, neurohypophysis. ஹைப்போபைசிஸ்னாலே பிட்யூட்டரி gland. anterior pituitary, posterior pituitary. anterior pituitary தெரியும், growth hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, follicle stimulating, luteinizing, melanocyte hormone, இதெல்லாம் செக்ரீஷன் ஆகும். அதே இது போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ரெண்டே தான். இதான் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. ஏடிஹெச் வாசோப்ரெசின், ஏடிஹெச் வாசோப்ரெசின், ஆக்சிடாக்சின், இதுதான் பிட்யூட்டரியில உள்ள ஹார்மோன்ஸ். இல்ல growth ஹார்மோன் பத்தி காமனா கேட்கிற கொஸ்டின், growth ஹார்மோன், எக்ஸசிவ் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் puberty children, அது வந்தாலே ஜைஜாண்டிசம் வந்துடும். ஜைஜாண்டிசம் வந்து ப்ரீ பியூபர்டியல் சில்ட்ரன்ஸுக்கு இது growth ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜைஜாண்டிசம். அதே இது அடல்ட்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அக்ரோமெகாலி. இதான் growth ஹார்மோனை பத்தி காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ். தென் பாத்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பத்தி பாத்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட் த தைராய்டு 2 செக்ரீஷன் ஆஃப் T3 T4. தைராய்டு ஹார்மோன்ஸ் இதாகிறதுக்காக இது பண்றதுதான் தைராய்டு ஹார்மோன். ஸோ இதுல கேட்கிற கொஸ்டின் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்கிற கொஸ்டினா இருக்கலாம். which are the hormones secreted from, which hormone is not secreted from the thyroid? T3, T4, calcitonin, TSH. TSH ன்னு வரும்போது TSH is not secreted from thyroid, it is secreted from pituitary gland. தைராய்டு வந்து TSH வந்து தைராய்டை ஸ்டிமுலேட் மட்டும் தான் பண்ணும். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணாம எழுதணும். தைராய்டில் செக்ரேட் பண்ற ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா T3 ட்ரை அயோடோதைரோனின், T4 தைராக்சின் பிளஸ் கால்சிட்டோனின். கால்சிட்டோனோட ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரா. இதுதான் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனை பத்தி இன்னொரு கொஸ்டின் வருது, மோஸ்ட் ரிலையபிள் மார்க்கர் ஃபார் தைராய்டு ஃபங்க்ஷன். மோஸ்ட் ரிலையபிள் மார்க்கர் ஃபார் தைராய்டு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா TSH level is the most reliable marker. Then ACTH தெரியும் எல்லாருக்குமே, adrenocorticotropic hormone, adrenal gland ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ண வைக்கும். தென் follicle stimulating hormone. FSH தெரியும், கைனக்ல படிச்சிருப்போம் எல்லாரும். FSH is stimulate secrete. Follicle stimulating hormone stimulates secretion of progesterone from ovarian follicles. இதுதான் பண்ணும். luteinizing hormone, follicle stimulating ovarian follicle ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் பண்ணும். follicle stimulating hormone பத்தி படிச்சிட்டோம். luteinizing hormone ப்ரொஜெஸ்டிரோனை செக்ரேட் பண்ண வைக்கும் ஓவரீஸ்ல.
Then melanocyte hormone melanin produce பண்ணும் ஸ்கின்னோட கலர். Then posterior இதுல காமனா கேக்குறது posterior pituitary antidiuretic ஹார்மோனை பத்தி கேட்பாங்க. ADH ADHனா vasopressin எல்லாரும் படிச்சிருப்பீங்க. vasopressin இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்னது, டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டயபெட்டிக் இன்சிபிடஸ். டயபெட்டிக்னு சொன்னா நம்ம டயபெட்டிக்கா யோசிக்கூடாது, சுகர் லெவலா யோசிக்கூடாது. டயபெட்டிக் இன்சிபிடஸ்னால டெஃபிஷியன்சி ஆஃப் ஆன்டி டயோட்டிக் ஹார்மோன்ல வரதான் டயபெட்டிக் இன்சிபிடஸ். ஸோ ஏடிஹெச்சோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும். ஏடிஹெச் வந்து வாட்டர் ரிட்டன்ஷன். ஏடிஹெச் டெஃபிஷியன்சினால பாலியூரியா வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் மெயின்டெனன்ஸ்ல வாட்டர் மெயின்டைன் பண்றது தான் இது ஏடிஹெச் மெயினா. தென் ஆக்சிடோசின் பிரெக்னன்சில யூஸ் ஆகுறது. தென் மில்க் எஜெக்ஷன் அண்ட் பிரெக்னன்சில யூஸ் பண்றது. இனி ஆக்சிடாக்சினோட பியூட்டி ஹார்மோன் கேட்பாங்க கொஸ்டின். பியூட்டி ஹார்மோன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடாக்சின். தென் தைராய்டை பத்தி படிச்சுட்டோம், T3 T4 TSH. தென் பேராதைராய்டு ஹார்மோன் தான் வருது. T3 T4 தெரியும். T3 T4 மெயினா T4 தான், தைராக்சின் தான் மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்றது. தென் கால்சிட்டோன் வந்து பிளட்ல இருக்கிற கால்சியம் லெவலை குறைக்கும். தென் பேராதைராய்டு கிளாண்ட் படிச்சிருப்போம். பேராதைராய்டு கிளாண்ட் பேராத் ஹார்மோன், இட் செக்ரீட்ஸ் த பேராத் ஹார்மோன். பேராத் ஹார்மோன் என்ன ஃபங்க்ஷன்னா பிளட்ல உள்ள கால்சியத்தை இன்க்ரீஸ் பண்றதுதான் பேராத் ஹார்மோன். பேராத் ஹார்மோனை பத்தி படிச்சிருப்போம். தென் pancreas, இன்சுலின், ஆல்பா செல்ஸ், பீட்டா செல்ஸ், ஆல்பா செல்ஸ் குளுக்கோகான், பீட்டா செல்ஸ் இன்சுலின், தென் காமா செல்ஸ் சொமட்டோஸ்டாட்டின் இதெல்லாம் செக்ரீட் ஆகும். இதை பத்தி எல்லாம் சிம்பிளா படிச்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி கேட்பாங்க கொஸ்டின். தென் பிட்யூட்டரி பத்தி படிச்சுட்டோம். தைராய்டை பற்றி படிச்சோம்னா நம்ம தைராய்டு கிளாண்ட்ஸ் செக்ரீஷன் தான் T3 T4 TSH இதெல்லாம் பத்தி நம்ம நல்ல டீப்பா படிச்சோம் கிளாஸ் எடுக்கும்போது. இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. இதுல கேட்கிற கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பத்தி எல்லாம் கேட்பாங்க. ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஓவரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஓவேரியன் ஃபாலிகுல்ஸ், ஈஸ்ட்ரோஜன், லூட்டினைசிங் ஹார்மோன், கார்பஸ் லூட்டியம், ப்ரொஜெஸ்டிரோன். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். இந்த மேல்ஸில் வரும்போது follicle stimulating hormone, testicular follicles, sperm production. அதே இது மேல்ஸ்ல luteinizing hormone, then Leydig cells produce testosterone. இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. testosterone ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ் எதுன்னா Leydig cells. இத பத்தி ஜெனரலா क्वेश्चन கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. then டிசீஸ் கண்டிஷன் பார்க்கும்போது ஹைப்பர்தைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் இதை பத்தி காமனா கொஸ்டின் வரும். ஹைப்பர்தைராய்டிசத்துல என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், ஹைப்போதைராய்டிசத்துல என்ன. ஹைப்பர்தைராய்டிசம்ல தைராய்டு ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிறதே மெட்டபாலிசம் மெயின்டைன் பண்றது. அது இன்க்ரீஸா செக்ரீட் ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், கலோரிஸ் எல்லாம் பர்ன் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை பத்தி கொஸ்டின் கேட்கும்போது நல்ல கேர்ஃபுல்லா ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் தெரியும். டெக்கிகார்டியா எதுக்கு வரும், பிராடிகார்டியா எதுக்கு வரும் அப்படி பார்த்துக்கோங்க. ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும்போது என்ன இருக்குன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம் கூடுறதுனால ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், பால்பிட்டேஷன் இருக்கும், ஹீட் இன்டாலரன்ஸ் இருக்கும். பாடியில் உள்ள கலோரிஸ் எல்லாம் மெட்டபாலிசம் ஆகுறதுனால வெயிட் லாஸ் இருக்கும். தென் டயரியா இருக்கும், பேஷண்ட்டுக்கு டயரியா இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஹேர், சாஃப்ட் ஸ்கின் அண்ட் ஹேர் இருக்கும். அதே இது ஹைப்போதைராய்டிசம் வரும்போது கோல்ட் இன்டாலரன்ஸ், பிராடிகார்டியா இருக்கும், கோல்ட் இன்டாலரன்ஸ் இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலேஷன் இருக்கும், லாஸ் ஆஃப் மெமரி, லாஸ் ஆஃப் ஹேர், பிராடிகார்டியா, ஹைப்போடென்ஷன், கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் இருக்கும். தென் மோஸ்ட் ப்ராமினன்ட் டெஸ்ட் இஸ் TSH. இதுதான் பேன்கிரியாஸ்ல வந்து காமனா கேட்கிற கொஸ்டின். லங்கர்கான் செல்ஸ் எங்க அபண்டன்டா இருக்கும் அப்படின்னா டேல் ஆஃப் பேன்கிரியாஸ்ல தான் லங்கர்கான் செல்ஸ் அதிகமா இருக்கும். தென் டயபெட்டிக் மெல்டஸ் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. டயபெட்டிக்கை பற்றி எதை டயபெட்டிக் மெல்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எபோவ் 180 mg/dL பிளட் சுகர் எபோவ் 180 வரும்போது தான் அதை டயபெட்டிக்னு சொல்லுவோம். நார்மல் வந்து 120 வரைக்கும் இருக்கும். 120 பண்ணாங்க நம்ம ஹைப்பர் கிளைசீமியான்னு தான் சொல்லுவோம். தென் டயபெட்டிக்ல பார்க்கும், டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சுகர் மேனேஜ்மெண்ட், டயட் மேனேஜ்மெண்ட், பேஷண்ட்டுக்கு கார்போஹைட்ரேட் லெஸ்ஸா கொடுக்கணும், லோ கலோரிஸ் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். மெட்டபாலிக் டிசார்டர், ஸோ பேஷண்ட்டுக்கு
நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஊண்டு இருந்துன்னா ஊண்டு கேர் கொடுக்கணும், எந்த ஊண்டு வராத பார்த்துக்கணும், இன்ஃபெக்ஷன் கம்மியா இது பண்ணணும். தென் டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன் ஒரு டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். அது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கீட்டோசிடோசிஸ் வரும்போது கீட்டோஸ் ஸ்மெல் இருக்கும். கீட்டோன் பாடிஸ் தெரியும். பேஷண்ட்டுக்கு பாடியில இன்சுலின், இது மோஸ்ட் காமனா கேட்கிற கொஸ்டின். 2 டைப்ஸ் டயபெட்டிக் மெல்லிட்டஸ்ல எதுல காமனா வரும்னு கேட்பாங்க. இதுல டைப் 1 இஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி, இன்சுலின் டிபெண்டன்ட், டோட்டலி டிபெண்டன்ட்ல இருக்கும் இன்சுலினுக்கு. அந்த கண்டிஷன்ஸ்க்கு வரதுதான் டைப் 1 டயபெட்டிக் மெல்லிட்டஸ். இந்த கண்டிஷனுக்கு வர மோஸ்ட் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சொல்லலாம், இட்ஸ் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். இதுக்கு வந்து எந்த எலக்ட்ரோலைட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு பேஷண்ட் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் இருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எந்த எலக்ட்ரோலைட் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அதோட ஆன்சர் சோடியம். ஸோ அதனால நம்ம சோடியம் குளோரைடு தான் ஃபர்ஸ்ட் பண்ணி NaCl நார்மல் சலைன் தான் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணணும். அதில் கேட்குற கொஸ்டின் நிறைய இன்ஃபியூஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் ஹைப்பர் கிளைசிமியா இருக்கிறவங்க பாலி யூரியா இருக்கும். பாலி யூரியானாலே ஹைப்போவலிமியாகி பேஷண்ட் ஷாக்ல போயிடுவாங்க. அது ப்ரிவென்ட் பண்றதுக்காக இன்க்ரீஸ் ஃப்ளூயிட் கொடுக்கணும், சோடியம் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், இன்சுலின் கொடுக்கணும். இதெல்லாம் தான் இதோட ட்ரீட்மெண்ட் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ். தென் கீட்டோஸ் ஸ்மெல் இருக்கும், கீட்டோன் பாடிஸ் பிரசன்ட் இன் த யூரின். இதுதான் சிம்டம்ஸ், டயக்னோசிஸ். தென் காம்ப்ளிகேஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்சுலினோட டைப் படிச்சுக்கோங்க. ரேபிட் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங், லாங் ஆக்டிங், அதோட டைப்ஸ், அது எந்த டியூரேஷன் இருக்கு. இதுல நீங்க படிக்க வேண்டியது ஒன்று சோமயோகி எஃபெக்ட்ஸ், அதை பத்திலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபினாமினாஸ் பத்தி எல்லாம் கேட்பாங்க, இதை பத்தி படிச்சுக்கோங்க. தென் எண்டோகிரைன்ல அடுத்த சொன்ன குசிங் சிண்ட்ரோம் என்ன, அடிசன்ஸ் டிசீஸ். குசிங் சிண்ட்ரோம் தெரியும், சிம்டம் காம்ப்ளெக்ஸ் டியூ டு எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் எக்ஸஸா ப்ரொடியூஸ் பண்றது குசிங் சிண்ட்ரோம். அடிசன் டிசீஸ்னா டெஃபிஷியன்சி ஆஃப் அல்டோஸ்டிரோன். அட்ரினல் கிளாண்ட்ல வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் இருக்கு, மென்லோகார்டிகாய்ட்ஸ் இருக்கு. குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் கார்டிசால், கார்டிகோஸ்டிரோன் இதெல்லாம். மெனரலோகார்டிகாய்டு வந்து அல்டோஸ்டிரோன். அல்டோஸ்டிரோன் பத்தி நம்ம டீடைலா படிச்சோம். அல்டோஸ்டிரோன் இஸ் லைஃப் சேவிங் ஹார்மோன். லைஃப் சேவிங் ஹார்மோன் எதுன்னு கேட்டீங்கன்னா அல்டோஸ்டிரோன். லைஃப் சேவிங் கிளாண்ட் எதுன்னா அட்ரினல் கிளாண்ட். அல்டோஸ்டிரோன் மெயின் ஃபங்க்ஷன் so water and sodium retention and potassium excretion. RAS, renin angiotensin aldosterone mechanism தெரிஞ்சிருக்கணும். ரெனின் எங்க இருந்து வரும், அந்த ரெனின் aldosterone angiotensin mechanism தெரியணும். ரெனின் from kidney, angiotensin from liver, ரெண்டும் சேர்ந்து angiotensin 1 ஆகும். தென் லங்ஸ்ல இருந்து angiotensin converting enzyme வரும், இது ரெண்டும் சேர்ந்து angiotensin 2 ஆகும். Angiotensin 2 என்ன பண்ணுன்னா stimulate the secretion of aldosterone from the adrenal gland. Aldosterone என்ன பண்ணுன்னா stimulate production of ADH production stimulate பண்ணும். ADH வந்து water retention பண்ணும். அதே போலவே then sodium retention பண்ணும் aldosterone. So BP maintain ஆகும். இதுதான் ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் AC inhibitors ஒரு பேஷண்ட்டுக்கு ஹைப்பர்டென்ஷன் AC இன்ஹிபிட்டர்ஸ் கொடுத்தா இந்த வாட்டர் ரிட்டன்ஷன் ஆகாது, சோடியம் ரிட்டன்ஷன் ஆகாது, எல்லாம் லாஸ் ஆகும். இந்த ரீசன்னால தான் பிரெக்னன்சி பேஷண்ட்ஸுக்கு AC இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்கவே கூடாது. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, எந்த மெடிசன்ஸ், எந்த டைப் ஆஃப் ஆன்டிஹைப்பர்டென்ஷன் கான்ட்ரா இண்டிகேஷன் ஃபார் பிரெக்னன்சி, AC இன்ஹிபிட்டர்ஸ். இதை கேட்பாங்க. யூரினரி சிஸ்டத்தை பத்தி படிச்சுக்கோங்க. ரீனல் ஃபெயிலியரை பத்தி கேட்பாங்க. Most prominent test for kidney function is the creatinine clearance test. Creatinine clearance test is the most prominent test for renal function. அதோட ஏர்லி இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சுன்னா ஏர்லி என்ன மானிட்டர் பண்ணணும்னு கேட்பாங்க. அது வந்து யூரின் அவுட்புட் எவ்ரி 30 minutes to 1 hour யூரின் அவுட்புட் மெயின்டைன் பண்ணணும். இதை பத்தி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸை பத்தி கேட்பாங்க. மோஸ்ட் காமன் ஸ்டோன் எதுன்னா axillary stones. Calcium axillary stone is the most common stone. Then renal failure என்பது யூரியா கிரியாட்டின் இன்க்ரீஸ் ஆகும். ARF acute renal failure, chronic renal failure இருக்கு. Then renal failureல என்னெல்லாம் கண்டிஷன் வரும்னு கேட்பாங்க. renal failure is metabolic acidosis. renal failure வந்துச்சுனாலே metabolic acidosis வரும். பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆயிடும். பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆகும்போது பாஸ்பேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். பாஸ்பேட் இன்க்ரீஸ் ஆனாலே கால்சியம் டெஃபிஷியன்சி வந்துடும்.
ஸோ இது ஒன்று கேட்பாங்க. தென் அனீமியா வரும் பேஷண்ட். கிட்னி ஃபெயிலர் பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும், என்னெல்லாம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கிட்னி ஃபெயிலர் இருந்து அசிடோசிஸ்ல இருக்கும், ஹைப்பர் கலீமியா இருக்கும், ஹைப்பர் பாஸ்பேட்டீமியா இருக்கும், ஹைப்போ எலக்ட்ரோலைட்ஸ் ஹைப்போகால்சிமியா இருக்கும். தென் பேஷண்ட்டுக்கு எரித்ரோபாய்டின் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அனீமியா வரும். இந்த கண்டிஷன்லாம் இருக்கு. ட்ரீட்மெண்ட்னா ஹீமோடயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ் உங்களுக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹீமோடயாலிசிஸ் வந்து எமர்ஜென்சி ஹீமோடயாலிசிஸ்னா நம்ம ஆர்டீரியல் லைன் போட்டு டக்குன்னு சென்ட்ரல் வீனஸ் லைன் போட்டுட்டு ஷண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது இது ப்ரொலாங்டா தேவைப்படுனா ஏவி ஃபிஸ்டுலா, ஆர்டரி வீனஸ் ஃபிஸ்டுலா பண்ணி பண்ணுவாங்க. ஏவி ஃபிஸ்டுலா பண்ணும்போது ஏவி ஃபிஸ்டுலா கேர் கேட்பாங்க, ட்ரில் சவுண்டு கேட்போம். ட்ரில் சவுண்டு இருக்குன்னா தான் நார்மல் ஃபங்க்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். மாஸ்கல்டேட் பண்ணும்போது ட்ரில் சவுண்ட் இருக்கும். தென் கேர் என்ன பார்த்தீங்கன்னா ஏவி ஃபிஸ்டுலா இருக்க ஹேண்டில் நம்ம எந்த பிபி எதுவும் எடுக்கக்கூடாது, பங்க்சர் பண்ணக்கூடாது, எந்த யூஸுமே அந்த ஹேண்டை பண்ணக்கூடாது. தென் ஹீமோடயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்டுக்கு நர்சிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ல வெயிட் செக் பண்ணணும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொசீஜர் வெயிட் செக். இப்போ ஒரு ஹீமோடயாலிசிஸ் அனுப்புறா இருந்தாலும் வெயிட் செக் பண்ணிட்டு இருக்கணும். வரும்போதும் வெயிட்டும் செக் பண்ணணும், குளுக்கோஸும் செக் பண்ணணும். ஏன்னா குளுக்கோஸ் லைசிஸ் ஆக சான்ஸ் இருக்கிறது. அதனால நம்ம வெயிட்டும் செக் பண்ணணும், சுகரும் செக் பண்ணணும். தென் டிசீஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், நெஃப்ரைட்டிஸ், அக்யூட் குளோமரல் நெஃப்ரைட்டிஸ் இதெல்லாம் ஆட்டோமின் டிசீஸ். இதுக்கு ப்ரீகாஷர் என்னன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன். குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக் இன்ஃபெக்ஷன் வரும்போது அது ஃபர்தர் ஆட்டோமின் ஆன்டிபாடிஸ் ஆகி கிட்னி எஃபெக்ட் பண்றதுனால வர சிம்டம்ஸ் தான் ஏஜிஎன்னும் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். இதுல நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிற மெயின் சிம்டம்ஸ் ஹைப்பர்லிபிடீமியா, ஹைப்போ அல்புனீமியா, புரோட்டீனூரியா. இந்த 3 சிம்டம்ஸ் இருக்கும். தென் பெரிய ஆர்பிட்டல் எடிமா இருக்கும், அனாசர்க்க ஜெனரலைஸ் எடிமா எல்லாம் இருக்கும், யூரின் அவுட்புட் லோ ஆகும், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே இது ஏஜிஎன் குளோமர்லோ நெஃப்ரைட்டிஸ் இல்லைன்னா பைலோ நெஃப்ரைட்டிஸ், குளோமர்லோ நெஃப்ரைட்டிஸ் இதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். பீட்டோ ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக் இன்ஃபெக்ஷன்ல வர்றது தான் இதுவும். இது ஒரு ஆட்டோமின் டிசீஸ். அந்த இன்ஃபெக்ஷன் நிறைய வந்திருக்கும். த்ராட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், இம்பெட்டிகோ இதெல்லாம் வந்துட்டு அதோட ஆன்டிபாடிஸ் பாடியில சுத்திட்டு இருக்கும். அது போய் கிட்னி அஃபெக்ட் பண்றதுனால வர்றது அந்த ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜன் ரியாக்ஷன்ல வர்றது தான் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ். குளோமர்லோ நெஃப்ரைட்டிஸ். நெஃப்ரைட்டிஸ்ல காமனா கேட்குற கொஸ்டின், காமன் சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோலோகலர் யூரின் பிரசன்ட் இன் விச் கண்டிஷன் இஸ் a glomerular nephritis. என்னன்னா இது வந்து ஆன்டிபாடிஸ் வந்து இந்த குளோமரால் ஃபில்டர் அஃபெக்ட் பண்ணும்போது ஆர்பிசி எல்லாம் லீக் ஆகும். அதனால கோலாகலர் யூரின் இருக்கும். இது ரெண்டும் சேம் ட்ரீட்மெண்ட் தான். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க, ஃப்ளூர் ரெஸ்ட்ரிக்ஷன் வைப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, நல்ல டயட்ஸ், ஹை கலோரி டயட்ஸ் எல்லாம் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ரீனல் ஃபெயிலர் பற்றி, கிட்னி ஃபெயிலர் பற்றி ரொம்ப கேட்பாங்க. அதோட யூரியா கிரியேட்டினோட நார்மல் வேல்யூ பற்றி உங்களுக்கு தெரியும். யூரியா இவ்வளவு 10 to 20 இஸ் யூரியா, கிரியேட்டின் 0.5 to 1.2 இஸ் கிரியாட்டின். இதுக்கு மேலே போனாலே அப்நார்மல் கிட்னி காம்ப்ரமைஸ்ல இருக்கும் அர்த்தம். கிட்னி ஃபெயிலியர் பண்றதுதான் ஹீமோடயாலிசிஸ். குரானிக் ரீனல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா குரானிக் கண்டினியூஸ் ஹீமோடயாலிசிஸ் பண்ணணும். பிளஸ் பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்னா டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நமக்கு அஃபெக்டா இருக்கிற கிட்னியை ரிமூவ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. அதோட சைடுல தான் நம்ம நியூ கிட்னியை வைப்பாங்க. ஸோ இருக்கிற கிட்னியை ரிமூவ் பண்ணல மாட்டாங்க, நியூ கிட்னி அதோட பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அந்த கிட்னி ஒன் டே வேணா அதோட ரிவர்ட் ஆகலாம், அப்படி ஒரு இதுல தான். ஸோ ரொம்ப ரேர் தான் ரிவர்ட் ஆகுறது. தென் கிட்னி காமனாகவே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் எல்லாமே மோஸ்ட் இம்யூனோ காம்ப்ரமைஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற பேஷண்ட்டுக்கு எல்லாமே இம்யூனோசப்ரஷன் ட்ரக்ஸ் கொடுப்போம், இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கொடுப்போம். ஏன்னா நம்ம அடுத்தவங்க ஆர்கனை எடுத்து வைக்கும்போது நம்மளோட ஆன்டிபாடிஸ் பை அந்த ஆர்கனை ஆன்டிஜன் நினைச்சு அட்டாக் பண்ணும். அதுக்காக நம்ம ஆன்டிபாடிஸ் நம்மளோட இதை ஆன்டிபாடி ரியாக்ஷனை கம்மி பண்றதுக்காக இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம அதுக்கு பேஷண்ட்டுக்கு யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு போகும்போது ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரா வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, நல்லா குக் பண்ணி சாப்பிடணும், அவுட் சைடு க்ரௌடட் பிளேஸுக்கு போகக்கூடாது, மாஸ்க் போடணும். இதெல்லாம் நம்ம நர்சஸ் மேனேஜ்மெண்ட் இது பண்ணணும். தென் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வச்சு இது பண்ணணும்.
தென் மேல் ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ட் பத்தி பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் ஏஸ்பெர்மியா, வாட் இஸ் ஏசூஸ்பெர்மியா அப்படின்னு கேட்பாங்க. ஏஸ்பெர்மியானா ஆப்ஷன்ஸ் ஆஃப் செமன், ஏசூஸ்பெர்மியானா ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேம். ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேம் அதான் ஏசூஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க. ஏஸ்பெர்மியானா ஆப்ஷன்ஸ் ஆஃப் செமன். இது கேட்பாங்க. இதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. தென் ஒலிகோஸ்பெர்மியா அப்படிங்க, ஒலிகோஸ்பெர்மியா ஒலிகோசூஸ்பெர்மியான்னு கேட்பாங்க. நார்மல் ஸ்பேம் கவுண்ட் கேட்பாங்க. எபோவ் 40 மில்லியன் இருக்கணும், எபோவ் 20 மில்லியன் இருந்தாலே நார்மல் தான். 20 கீழே வந்தாலே அது வந்து ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டி கொண்டு வந்துடும். இதை பத்தி இருக்கணும். தென் படிக்கும்போது ஒரு ஸ்பேம் ப்ரொடியூஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ டேஸ் தேவைன்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்பேம் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு 62 டேஸ் ஆகும். 62 டேஸ் எடுத்துக்கும் ஒரு ஸ்பேம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. தென் ஸ்பேம் ஒரு இது மெச்சூர் ஆகும்போது கெப்பாசிட்டிசேஷன், அக்ரோமியன் ப்ராசஸ் நடக்கும். அக்ரோமியன் ப்ராசஸுக்கு யூஸ் ஆகிற என்சைம் எதுன்னு கேட்பாங்க. ஹைலோ யூரோடேஸ். ஹைலோ யூரோடேஸ் என்சைம் யூஸ் ஃபார் அக்ரோமியன் ப்ராசஸ். எதுக்குன்னா ஒரு ஸ்பேமை பெனிட்ரேட் பண்ணி உள்ள போறதுக்காக ஒரு ஸ்பேம் ரெடி ஆகும். அதுதான் அக்ரோமியன் ப்ராசஸ் சொல்லுவோம். அதுக்கு வருது ஹைலோ யூரோடேஸ் சொல்லுவோம். ஒரு இதான் இன்னைக்கு காமனா கேட்கிற கொஸ்டின்னா, ஒரு நியூ ப்ரொடியூஸ்டு ஓவம் ஆர் நியூ ப்ரொடியூஸ் ஸ்பேம் எத்தனை இது இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் காமனா கேட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அதுல 23 தான் இருக்கும். நியூ ப்ரொடியூஸ் ஓவம் இல்லைன்னா நியூவா ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பேம்ல வந்து 23 ஆயிருக்கும். ரெண்டும் சேரும் போது தான் 46 ஆகும். 46 உங்களுக்கு தெரியும், XY XY. இதுல XX வந்துச்சுன்னா ஃபீமேல், XYன்னு வந்துச்சுன்னா மேல். இந்த 46th லாஸ்டா இருக்கிறது தான் செக்ஸை டிசைட் பண்றது. இந்த மேல்ஸோட இதுதான் செக்ஸை டிசைட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஹேப்ளாய்டு ஆர் டிப்ளாய்டு. ஹேப்ளாய்டுன்னா 23, டிப்ளாய்டுன்னா 23 + 23 46, அதான் டிப்ளாய்டு. ஸோ ஒரு நியூ ப்ரொடியூஸ்டு செல் வந்து ஸ்பேம் இல்லைன்னா ஓவம் வந்து ஹேப்ளாய்டு டைப் ஆஃப் செல்ஸ், 23 செல்ஸ், 23 குரோமோசோம்ஸ். இது கேட்பாங்க. தென் ஸ்கின்னை பற்றி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸ்கின்ல காமனா கேட்கிற கொஸ்டின் தான் பர்ன்ஸ் தான். 1st டிகிரி, 2nd டிகிரி, 3rd டிகிரி, 4th டிகிரி பர்ன்ஸ். பெட்சோர், பெட்சோர்ல ஃபர்ஸ்ட் இது சேம் தான். பர்ன்ஸுக்கும் அதுக்கும் சேமா தான் வரும். அதில் கேட்பாங்க பிளிஸ்டர் வந்துச்சுன்னா என்ன டிகிரி, பிளிஸ்டர் வந்துச்சுன்னா, ரெட்னஸ் வந்துச்சு, ரெட்னஸ் எல்லாம் வந்துச்சுனாலே 1st டிகிரி. அந்த ஸ்கின் பீலிங் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அது 2nd டிகிரி. சப்கியூட்டினியஸ் 3rd டிகிரி, மசில்ஸ் போன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுனாலே 4th டிகிரி பெட்சோர் இல்லைன்னா பர்ன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ பெட்சோருக்கு நமக்கு தெரியும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும், பேக் கேர் கொடுக்கணும். அது கேட்பாங்க கொஸ்டின். எவ்ரி செகண்ட் ஹவர்ல பொசிஷன் சேஞ்ச் ஃபார் பெட் ரிடன் பேஷண்ட் டு பிரிவென்ட் பெட்சோர். இதை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பர்ன்ஸோட ஃப்ளூயிட் ஃபார்முலா எல்லாம் ஒன்று தெரியணும். மாடிஃபைடு ப்ரோக் ஃபார்முலா, பார்க்லேண்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பத்தி எல்லாம் கேட்பாங்க. பார்க்லேண்ட் ஃபார்முலா தான் இந்தியால மோஸ்டா யூஸ் பண்றது. 4 ml into பாடி வெயிட் into டோட்டல் பாடி சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. தென் பர்ன்ஸோட பெர்சன்டேஜ் பத்தி கேட்பாங்க, எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு. அது ரூல் ஆஃப் 9 எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன்டீரியர் ஹேண்ட், போஸ்டீரியர் ஹேண்ட் அப்படின்னு செப்பரேட்டா கேட்கலாம். ஆன்டீரியர் ஹேண்ட்னாலே 4.5, போஸ்டீரியர் ஹேண்ட்னாலே 4.5, டோட்டல் 9. இது 9. ஆன்டீரியர் 4.5, போஸ்டீரியர் 4.5 அப்படின்னு வரும்போது நீங்க அதை பார்த்து எழுதணும். ஹெட்னு வரும்போது 9, ஆன்டீரியர் பார்ட் 9, போஸ்டீரியர் பார்ட் 4, ஆன்டீரியர் 4.5, போஸ்டீரியர் 4.5, 9. தென் 9. அதே போல பேக்ல அப்பர் பேக், lower back 9. Then lower anterior lower limb, right limb 9, left ல 9. ஸோ டோட்டலா வரும்போது இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி இந்த கொஸ்டின் காமனா கேட்பாங்க. ஒரு பேஷண்ட் இப்படி வந்திருக்காங்க பர்ன்ஸ், அந்த பேஷண்ட்டுக்கு ஆன்டீரியர் செஸ்ட்ல இருக்கு, ஆன்டீரியர் செஸ்ட்ல இருக்குன்னு கேட்டாங்கனாலே ஆன்டீரியர் செஸ்ட் மட்டும்தான், செஸ்ட் மட்டும்தான். அப்டாமன் சொன்னாங்க தான் நீங்க 9 + 9 18 போடணும். ஆன்டீரியர் செஸ்ட்னு மட்டும் போட்டீங்கன்னா 9 மட்டும் தான் போடணும். தென் ஆன்டீரியர் ஹேண்ட்னு கேட்பாங்க, ஃபேஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்க அந்த கொஸ்டின் பிரகாரம் நீங்க கால்குலேட் பண்ணி எத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்பாங்க. இது காமனா கேட்கிற கொஸ்டின்ஸ். தென் பாத்தீங்கன்னா பேர்ன்ஸை பத்தி எல்லாம் கேட்கறது கொஸ்டின் இருக்கு.
பேர்ன்ஸ் வரும்போது ஹைப்பர் கலிமியா வரும். பேர்ன்ஸ்ல இருக்கும்போது செல் லேயர் எல்லாம் இதாகி செல்ஸ் லைசிஸ் ஆகும்போது இன்ட்ராசெல்லுலார்ல இருந்து பொட்டாசியம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார்ல சேரும் போது பொட்டாசியம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பத்தி தெரியும். கேண்டிடியாசிஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஃபுட் கேட்பாங்க. அத்தலிஸ் ஃபுட்னு சொல்லுவோம். டீனியா பேர்டிஸ், டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ், டீனியா பேர்டிஸ், டீனியா கேபிட்டஸ்னு ஹெட்ல வர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டீனியா கேபிட்டஸ். க்ரூயிஸ்னா பெரினியல் ஃபோல்ஸ். இதெல்லாம் தான் காமனா கேட்குற கொஸ்டின். ஐய பத்தி நம்ம கிளியரா படிச்சிருக்கோம், ரொம்ப கிளியரா படிச்சோம். ஐய பத்தி சென்ஸ் ஆர்கன், ஐய பத்தி ஐயோட லேயர்ஸ், ரெட்டினா, கோராய்டு, கன்ஜக்டிவா, கார்னியா, இதை பத்தியெல்லாம் நம்ம டீப்பா படிச்சோம். இதுல கேட்குற கொஸ்டின் ஒயிட் ஆஃப் த ஐ எதுன்னு கேட்பாங்க. ஸ்க்ளீரா, அவுட்டர் லேயர் ஆஃப் த ஐ தான். சாரி, outer layer of the eye sclera, middle layer choroid, then retina. இத பத்தி எல்லாம் கேட்பாங்க. anterior chamber, posterior chamber. anterior chamberல aqueous humor இருக்கும், posterior chamberல vitreous humor இருக்கும். aqueous humor தான் nutrients to the lens. ஐஸ்ல இருக்கிற லென்ஸுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது என்னன்னா aqueous humor. தென் இதுல எவ்வளவு லைட் நம்ம ஐல போகும், எவ்வளவு வியூஸ் தெரியும், மீன்ஸ் லைட்டை கண்ட்ரோல் பண்றது வந்து ஐரிஸ். எவ்வளவு லைட் இன்சைடுக்கு போகணும் அப்படின்னு சொல்றத கண்ட்ரோல் பண்றது ஐரிஸ். இந்த கொஸ்டின் காமனா கேட்டிருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா காமனா கேட்கிற கொஸ்டின் ஐலிட்ல வர இன்ஃபெக்ஷன் பெலப்பரைட்டிஸ். தென் கிளக்கோமா தெரியும் நமக்கு எல்லாருக்கும், காமனாவே பார்த்துருக்கோம். கிளக்கோமான்னு சொன்னாலே இன்ட்ராகுலர் ப்ரெஷர், அக்வஸ் ஹியூமர் தான் இன்ட்ராகுலர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். 20 up to 20 வரைக்கும் இன்ட்ராகுலர் ப்ரெஷர் நார்மல். அதுக்கு மேல போயிடுச்சுனாலே கிளக்கோமான்னு சொல்லுவோம். கிளக்கோமா டயக்னோஸ் பண்ற இன்ட்ராகுலர் டோனோமெட்ரி வச்சுதான் நம்ம வந்து இன்ட்ராகுலர் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணும். ஸோ இதை பத்தி தெரியணும். கிளக்கோமாவோட சிம்டம்ஸ் தெரியணும். பிரைமரி ஓப்பன் ஆங்கிள் கிளக்கோமானா பெயின்லெஸ் விஷன் சேஞ்சஸ் இருக்கும். மெயினா பெரிஃபரல் விஷன் சேஞ்சஸ் இருக்கும். பெரிஃபரல் விஷன், சென்ட்ரல் விஷன் தெரியணும். நம்ம ஒரு பொருளை பாக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் தான், நம்ம பாக்குற பொருள் தான் சென்ட்ரல் விஷன். அது பக்கத்துல தெரிகிற பொருட்கள் எல்லாம் நமக்கு அதை பார்க்காமலே பக்கத்திலே கொஞ்சம் விஷன் தெரியும், அதான் பெரிஃபரல் விஷன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிளக்கோமாவோட ஏர்லி சிம்டம்ஸ் கேட்பாங்க. பெயின்லெஸ் விஷன் சேஞ்சஸ். அதே இது க்ளோஸ்ட் ஆங்கிள் வந்தாலே பெயின்ஃபுல்லா இருக்கும், சிவியர் பெயின்ஃபுல்லா இருக்கும், விஷன் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் கிளக்கோமாவோட சிம்டம்ஸ். ஸ்லோ பெயின்லெஸ் விஷன் சேஞ்சஸ் இஸ் a early symptom of glaucoma. ஸோ கிளக்கோமாவுக்கு நம்ம என்னது இன்ட்ராகுலர் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணணும். அதில் கொஸ்டின் கேட்பாங்க. அக்யூட்டா ஒரு பேஷண்ட்டுக்கு சிவியர் பெயின் இருக்கு, இன்ட்ராகுலர் ப்ரெஷர், கிளக்கோமா பேஷண்ட்டுக்கு அக்யூட்டா இன்ட்ராகுலர் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணனா என்ன மெடிசன் கொடுப்பீங்க? சாய்ஸ் எதுன்னா மேனிட்டால் வந்து செரிப்ரல் ஆஸ்மாட்டிக் டயூரிட்டிக்ஸ், செரிப்ரல் எடிமா கொடுக்கறது, கம்மி பண்றது கொடுக்கறது. ஸோ இதுக்கும் கொடுப்பாங்க அக்யூட்டா இது பண்றதுக்காக. தென் டைமாக்ஸ் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க. இது ஸ்லோ ப்ராசஸ். இது பண்ணணும். கிளக்கோமா சிவியர் பெயின் இருக்கும், க்ளோஸ்ட் ஆங்கிள் கிளக்கோமாக்கு. தென் மயோட்டிக்ஸ் தெரியணும். மைட்ரியாட்டிக்ஸ்னாலே டைலைட் பண்றதுங்க, ஐ டைலைட் பண்ற ட்ரக்ஸ். மயோட்டிக்ஸ் பீப்புள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஸோ நம்ம கிளக்கோமா பேஷண்ட்டுக்கு பீப்புள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ட்ரக்ஸ் கொடுக்கணும், டைலைட் பண்றது கொடுக்கவே கூடாது. தென் கேட்ராக்டுக்கு தெரியும் ஒபாக் ஆஃப் த ஐ, ஒபாக் ஆஃப் த லென்ஸ் தான் கேட்ராக்ட் சொல்லுவோம். அது வந்து கலர் பெர்செப்ஷன், டிக்ரீஸ் கலர் பெர்செப்ஷன். நம்மளால கலர் பெர்செப்ஷனா கேட்ராக்ட் வரவங்களுக்கு கலர் பெர்செப்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மெயின் சிம்டம்ஸ். தென் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் காமன் கான்செப்ட் ஆஃப் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ட்ராமால வரதான் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னா கோராய்டு ரெட்டினல் டிட்டாச் ஆயிருக்கும், அதான் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். மெயின் சிம்டம் என்னதுன்னா கர்டன் பீயிங் ட்ரான் ஓவர் த ஐ. நம்ம பார்க்கும்போது கர்டன் போட்டிருக்காங்க, நம்ம ஒன்ன பாக்குறோம்னா இப்படி கட்டனை வச்சுட்டு கட்டன் கீழே பாக்குறது போல இருக்கும். ஒரு கட்டன் போட்டிருக்காங்க நம்ம ஏதாவது பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு தோணும். அதான் மெயின் சிம்டம். ஸோ இதுல கேட்கிற கொஸ்டின் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்.
retinal detachment ஓட மெயின் காமன் காஸ் அது பாத்தீங்கன்னா ட்ராமா இது கேட்பாங்க. தென் ஹைப்பேமானா பிளட் கிளாட் இன் த ஆன்டீரியர் சேம்பர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் இதுல கேட்கிற கொஸ்டின் எல்லாருமே ஈஸியா படிச்சிருப்பீங்க. மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா, என்ன லென்ஸ்க்கு மயோப்பியாவுக்கு என்ன லென்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. மயோப்பியானா எல்லாருக்கும் தெரியும், நியர் சைட்னஸ், பக்கத்துல இருக்கிறது தெரியும், தூரத்துல இருக்கிறது தெரியாது, பைகான்கேவ் லென்ஸ் கொடுக்கணும். ஹைப்பர்மெட்ரோபியானா தூரம் இருக்கிறது தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெரியாது, பைகான்வெக்ஸ் லென்ஸ் கொடுக்கும். பிரஸ் பையோப்பியானா ஏஜ் ரிலேட்டட் சேம் ஹைப்பர்மெட்ரோபியா பழுக்கும், தூரம் இருக்கிறது தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெரியாது. இதுக்கும் பைகான்வெக்ஸ் லென்ஸ். அஸ்டிக்மேஷன்னா 2 டைப்பா தெரியும். நம்ம போற விஷன் வந்து 2 டைப்ஸா இது பண்ணா அப்போ ரெட்டினால விழும். அதுக்குதான் சிலிண்டரிக்கல் லென்ஸ் கொடுப்பாங்க. இந்த லென்ஸை பத்தி கேட்பாங்க. ஸ்னெல்லன் சார்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்னெல்லன் சார்ட்டை பத்தி கேட்பாங்க. ஸ்னெல்லன் சார்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் 20 ஃபீட்ல வச்சு நம்ம சார்ட்டை மெயின் படிக்க சொல்லணும். இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா மயோப்பியா பேஷண்ட்டுக்கு நியர் சைட்னஸ் இருக்கும், பக்கத்துல இருக்கிறது தெரியும், தூரம் இருக்கிறது தெரியாது, அதுக்காக பண்றதுதான் ஸ்னெல்லன் சார்ட். அதே இது ஜாக்கஸ் டெஸ்ட் டைப் எதுக்கு பண்ணுவாங்கன்னா ஹைப்பர்மெட்ரோபியா, தூரம் இருக்கிறது தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெரியாது, அதுக்காக பண்றது ஜாக்கஸ் டெஸ்ட் டைப் அப்படின்றது. பக்கத்துல வச்சு ரைட் பண்ண வைப்பாங்க. தென் இஷிகாரா சார்ட் எதுக்குன்னா கலர் பிளைண்ட்னஸ் தெரியும், ஒரு ஹெரிடிட்டி டிசார்டர் கலர் பிளைண்ட்னஸ் டயக்னோஸ் பண்றதுக்கு தான் இஷிகாரா சார்ட். தென் ஆப்தால்மோஸ்கோபி, பெரிமெட்ரி எல்லாமே இமேஜ் பார்த்து வச்சுக்கோங்க. பெரிமெட்ரி எதுக்குன்னா விஷுவல் ஃபீல்டை செக் பண்றதுக்கு, வெர்டிகல் ஹாரிசாண்டல் செக் பண்றதுக்கும் வெர்டிகல் செக் பண்றதுக்கும். வெர்டிகல் 165 டிகிரி, ஹாரிசாண்டல் 135 டிகிரி. இதை செக் பண்றதுக்கு தான் பெரிமெட்ரி யூஸ் பண்ணுவாங்க. பிளைண்ட்னஸ், இயர்ல எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இயர்ல காமனா கேட்கிற கொஸ்டின் வெர்டிகோ பத்தி கேட்பாங்க, ஓட்டோஸ்க்ளரோசிஸ் ஓட்டைட்டிஸ் பத்தி கேட்பாங்க, ஆடியோமெட்ரி டெஸ்ட் கண்டக்டிங் ஹியரிங் லாஸ், சென்சோனியூரல் ஹியரிங் லாஸ் பத்தி கேட்பாங்க. கண்டக்டிங் ஹியர் லாஸ்னா என்னன்னா, ஏதோ காட்டனை அடைச்சு வச்சு, ஒரு காட்டனை எடுத்து இயர்ல அடைச்சு வச்சுட்டு நம்ம பேசும்போது கம்மியா கேட்குது, அதான் கண்டக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம இயர் இதெல்லாம் வைப்போம். இந்த ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கெல்லாம் இயர் என்ன சொல்லுவாங்க, இயர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுதான் காது கேட்கறது. கண்டக்டிவ் ஹியரிங் லாஸை கம்மி பண்றதுக்கு தான், கண்டக்டிவ் ஹியரிங் லாஸை கம்மி பண்றதுக்கு வைக்கிறது தான் இயர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயர் மெட்டீரியல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சோனியர் லாஸ் பாத்தீங்கன்னா கண்டக்டிவ் ஹியரிங் லாஸை கம்மி பண்றதுக்காக. அது சவுண்ட் வேவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் காதுக்குள்ள வைக்கும் போது, அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. இயரை பத்தி, இந்த நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி ஜென்ரலாவே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல நர்வ்ஸை பத்தி கேட்பாங்க. சென்ட்ரல் நர்வ்ஸ் எது, பெரிஃபரல் நர்வ்ஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 12 நர்வ்ஸை பத்தி கேட்பாங்க. தென் எத்தனை 12 pairs ஆஃப் cranial nerves, 31 pairs ஆஃப் spinal nerves, அதை பத்தி ஜென்ரலாவே படிச்சு வச்சுக்கோங்க. தென் பிரெயினோட பார்ட்ஸ், பிரெயினோட ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஃப்ராண்டல் லோப், பரைட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதெல்லாம் கேட்பாங்க. செரிபெல்லம் பத்தி, டிசீஸ் கண்டிஷன். தென் எல்பி, லம்பார் பங்க்சர் பண்ற சைட்டை பத்தி கேட்பாங்க. காமனா கேட்கற கொஸ்டின் ஐசிபி இன்க்ரீஸ் ஆன ஏர்லி சிம்டம்ஸ், லேட் சிம்டம்ஸ், இதை பத்தி எல்லாம் ஜென்ரலாவே கேட்பாங்க. we don't have much time, நம்ம நிறைய கிளாஸ் எடுத்துட்டோம். இதில் பத்தி ஒரு ஜென்ரலாவே சொல்றதுக்காக தான் நான் டீப்பா சொல்லுனா டைம் கிடையாது, 1 day தான் இருக்கு. கேட்பாங்க. தென் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டத்தை பத்தி எல்லாம் கொஸ்டின் ஜென்ரலாவே காமனா கேட்கிற கொஸ்டின் ஈஸியா. இதுல ஏர்லி சிம்டம்ஸ், ஒரு மெனிஞ்சைட்டிஸ் பார்த்தோம்னா அதுக்கு ஏர்லி சிம்டம்ஸ் யாது, லேட் சிம்டம்ஸ், அதை பத்தி எல்லாம் படிப்போம். ஒரு ஐசிபி வருதா, ஐசிபி இன்க்ரீஸ் ஆகுது, ஏர்லி சிம்டம்ஸ் யாது, லேட் சிம்டம்ஸ் யாது. ஐசிபினால ஏர்லி சிம்டம்ஸ் அப்படின்னாலே பேஷண்ட்டுக்கு லாஸ் ஆஃப் டிகிரீஸ் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், கான்சியஸ் லாஸ் பண்ண தொடங்குவாங்க, அதுதான். லேட் சிம்டம் வைட் அண்ட் பல்ஸ் ப்ரெஷர், அது பாத்தீங்கன்னா குசிங் ட்ரையாட்.
வைடன் பல்ஸ் பிரஷர், பிராடிகார்டியா, பிராடிப்னியா. இதுதான் ஒரு குசிங் ட்ரையாட் அப்படின்னு சொல்றது. தென் பேரலைசிஸ் பத்தி, ஃபிட்ஸ் பத்தி, ஹெட் இன்ஜுரி பத்தி எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. லங்ஸோட லோபை பத்தி படிச்சிருக்கோம். ரைட் லங் எத்தனை லோப், லெஃப்ட் லங் எத்தனை லோப். சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரக்கியோட லென்த் லெவல். ட்ரக்கியா வந்து C6 to T5, 12 சென்டிமீட்டர் லாங். இந்த லென்த்தை கேட்பாங்க. லங்ஸ்ன்னு வரும்போது அதோட சப்ளை, டயஃப்ராக்டுக்கு சப்ளை பண்ற நோஸ் C3, C4, C5. இதுல வந்து மெயினா வந்து C4 இஸ் த மெயின் நோஸ் ஃபார் த phrenic nerve. phrenic nerve main supply the C4. Paralysis. So there's a reason cervical injury vanduna nama position straight maintain pannadha, it's increase the chance to get respiratory muscle paralysis. Adnala cervical injuries vanda nama straight away position maintain பண்றது. Head injury la cervical injury suspect irundale jaw thrust maneuver பண்ணனும். நம்ம எந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது ஸ்பைனை. தென் பல்மோனரி ஃபங்க்ஷன் PFT பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. pneumothorax, pleural effusion, fluid in the pleural cavity. Pneumothorax, air in the pleural cavity. Then pulmonary embolism, இதோட symptoms இதெல்லாம் பத்தி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை பத்தி எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. தென் லங் சவுண்ட்ஸ், இது கிரெபிடேஷன், அது ஆஸ்மாய்க்கு எதுனா சவுண்ட்ஸ் வரும். இந்த கொஸ்டின் தான் காமனா கேட்பாங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம் வரும்போது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து காமனா கேட்கிற கொஸ்டின் கேஸ்ட்ரிக் செல் செக்ரீஷன்ஸ். சீஃப் செல்ஸ் என்ன செக்ரீட் பண்ணும், பரைக்கல் செல்ஸ் என்ன செக்ரீட் பண்ணும், அதை கேட்பாங்க. தென் கேஸ்ட்ரெக்டமி பத்தி கேட்பாங்க. கேஸ்ட்ரெக்டமியோட காம்ப்ளிகேஷன்ஸ், டம்பிங் சிண்ட்ரோம், வாட் இஸ் டம்பிங் சிண்ட்ரோம், அதை பத்தி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் காமனா கேட்கிற கொஸ்டின். தென் டயட், இன்டெஸ்டைன்ல வந்து அப்சார்ப்ஷன், இன்டெஸ்டைன்ல பண்ற அப்சார்ப்ஷன் பத்தி கேட்பாங்க. விட்டமின் அப்சார்ப்ஷன்ஸ் காமனா கேட்கிற கொஸ்டின். மோஸ்ட் ஆஃப் த விட்டமின்ஸ் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதில் ஸ்பெஷலா கேட்டாங்கன்னா விட்டமின் B12 டெர்பனலேலியம், அயன் வந்து டியோடினம். இதை பத்தி தான் சிம்பிளா கேட்பாங்க கொஸ்டின்ஸ். தென் glossitis, stomatitis, இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. பரோடைட்டிஸ், இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்னு இன்டெஸ்டைனல் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஆர்கன் பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸ்ல டிசீஸ் கண்டிஷன் வரும்போது பேன்க்ரைடைட்டிஸ்ல காமனா கேட்கிற கொஸ்டின். பேன்க்ரைடைட்டிஸ்க்கு என்ன இது ஒபியாய்ட்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் மார்பின் கொடுக்க கூடாது, ஏன்னா இட்ஸ் ஸ்டிமுலேட் த ஸ்பர்சம் ஆஃப் த ஸ்பின்ஸ்டர் ஆஃப் பாடி. ஸ்டிமுலேட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பெயின் வரும், அதனால இது கொடுக்க கூடாது. இதுதான் காமனா கேட்கிற கொஸ்டின். லிவரை பத்தி கேட்பாங்க. லிவரை பத்தி கேட்கிற கொஸ்டின் ஹெப்படைட்டிஸ் பத்தி தான் கேட்பாங்க. அதுல வந்து எது DNA ஹெப்படைட் வைரஸ், இஸ் ஹெப்படைட்டிஸ் B ஒன்லி த DNA virus, மொத்தம் எல்லாமே RNA virus. Then infective hepatitis, hepatitis A, blood transfusion hepatitis, hepatitis C. Then most common hepatitis B வந்து blood injury, serum hepatitis, other name is serum hepatitis, அதை பத்தி கேட்பாங்க. Then stomachல வந்து peptic ulcer பத்தி கேட்பாங்க. most common peptic ulcer வந்து duodenal ulcer தான் most common. stomachலயும் duodenalலயும் வரும். ஸ்டொமக் வந்து ஃபுட் எடுத்தா பெயின் இன்க்ரீஸ் ஆகும், டியோடனல் அல்சர் வந்து சப்சைட் ஆகும். இந்த கொஸ்டின் எல்லாம் பத்தி கேட்பாங்க. தென் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் சாய்ஸஸ் கேட்பாங்க. வாட் இஸ் புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் சாய்ஸஸ், பேண்டப்ரசோல், ஒய்ப்ரசோல், ரைப்ரசோல், இது எல்லாமே. தென் H2 ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா எதுன்னா ரானிட்டிடின், சிமெட்டிடின், இதெல்லாமே H2 ரிசெப்டர் ஆன்டகோனிஸ்ட். தென் ஆன்டாசிட்ஸ் பத்தி கேட்பாங்க. ஆன்டாசிட்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஆன்டாசிட்ஸ் வந்து ஆசிட்டை கம்மி பண்ணாது, அது நியூட்ரலைஸ் பண்ணிடும். மற்ற எல்லாமே ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றதை கம்மி பண்ணிடும். ஸோ இதை பத்தி நல்லா கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் நல்லா பார்த்துட்டு போங்க, கேட்பாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ் தெரியும். கேஸ்ட்ரைட்டிஸ் ஸ்டொமக்ல ஏதோ ப்ராப்ளம் வந்தாலே நமக்கு தெரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் காமன் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் வரதுனால பெர்னிசியஸ் அனீமியா வரும். பெர்னிசியஸ் அனீமியா வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமே ஸ்டொமக்ல வர ப்ராப்ளம்ஸ் தான். Then peptic ulcer are most common organism என்னன்னு கேட்பாங்க. So Helicobacter pylori is the most common cause of peptic ulcer.
தென் ட்ரக்ஸ் NSAIDs நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுக்கவே கூடாது பெப்டிக் அல்சர் இருக்கிற சஸ்பெக்டட் பேஷண்ட்ஸுக்கு. pancreatitisக்கு இருக்கிற 2 சைன்ஸை பத்தி கேட்பாங்க. புல்லன் சைனை பத்தி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. பெரிய அம்பிளிக்கல் ரீஜியன்ல ப்ளூயிஷ் கலரேஷன் இருக்கும். அதுதான் pancreatitisோட ஒரு மெயின் சைன், புல்லன் சைன். தென் டர்னர் சைன், ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஃபிளாங்க்ல இருக்க ப்ளூயிஷ் கலரேஷன் வந்துச்சுன்னா டர்னர் சைன். அரௌண்ட் அம்பிளிக்கஸ் வந்துருச்சுன்னா புல்லன் சைன். Then hemorrhoids, most common cause of bleeding, hemorrhage means rectal bleeding after 70 years old patient இருக்குன்னா நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். hemorrhoid is the most common cause of bleeding after 70 years old persons. Then cholecystitis, appendicitisக்கு தெரியும். McBurney's paintல press பண்ணாலே வர சைன் அது. Then rousing sign லெஃப்ட் சைடு ஆஃப் த அப்டாமினல் பால்வேட் பண்ணும்போது ரைட் சைடுல வர அப்பெண்டிசைட்டிஸோட காம்ப்ளிகேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிட்டோனிட்டிஸ் வரும், ரப்சர் வரும். காமனா கேட்கற கொஸ்டின் நர்சிங் மேனேஜ்மெண்ட்ல அப்பெண்டிசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு எனிமா கொடுக்க கூடாது, ஹாட் வாட்டர் அப்ளிகேஷன் கொடுக்கவே கூடாது. இஸ் மோர் சான்ஸ் டு கெட் ரப்சர் ஆஃப் த அப்பெண்டிக்ஸ், இஸ் அக்ரிவேட் த இன்ஃபெக்ஷன் அண்ட் சீரியஸ் ஆஃப் த கண்டிஷன், அது பண்ணிடும். ஸோ அதனால எனிமா கொடுக்க கூடாது, ஓரலி ஃபுட்டு கொடுக்க கூடாது, இன்டெஸ்டைனல் ஸ்டிமுலேஷன் ஆகக்கூடாது. அதனால எனிமா எதுவுமே கொடுக்க கூடாது. பேஷண்ட்டுக்கு ஹை பவர் இல்லைன்னா செமி பவர் பொசிஷன், ஃபிளக்ஷன் ஆஃப் த ஹிப், நீ ஃபிளக் பண்ணி வச்சிருக்கணும். இதெல்லாமே பண்ணணும். கோலிசிஸ்டைட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கால் பிளாடர் தான் கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம். இதுக்கு மெயினா ஒரு மர்ஃபி சைன் எதுக்குன்னா கோலிசிஸ்டைட்டிஸ். பால்பேஷன் ஆஃப் த ரைட் காஸ்டல் angle of the liver palpate பண்ணும்போது patient cannot take a breath, பேஷண்டால பிரீத் பண்ண முடியாது. அதுதான் மர்ஃபி சைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனை பத்தி ஜென்ரலா கேட்கறது. மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் எல்லாரும் படிச்சிருக்கோம். போன்ஸ், டோட்டல் போன்ஸ் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. போனோட கவரிங் லேயர் ஆஃப் த போன் கேட்பாங்க. இஸ் த பெரியாஸ்டம் இஸ் த கவரிங் லேயர் ஆஃப் த போன். தென் போன்ஸ் 2 டைப் செல்ஸ் இருக்கு. Osteoclast, osteoblast. இது காமனா கேட்கற கொஸ்டின். Osteoblast is a bone forming cells. Blast is a bone forming cells. Osteoclast is a bone destroying cells. Then 2 epiphysis, 1 diaphysis. இதுதான் இதோட போனோட பார்ட். 2 epiphysis இருக்கும், ஒரு diaphysis இருக்கும். இந்த போனை பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் காமனா கேட்கற ball and socket bone, joints. போன்ஸ், டைப் ஆஃப் போன்ஸை பத்தி படிச்சு போங்க. லாங் போன், ஷார்ட் போன்ஸ், irregular போன்ஸ், which bone is not articulate with any other bones. ஹையாய்டு போன் வேற எந்த போன் ஆயிட்டு இது பண்ணி இருக்காது. தென் சிசமாய்டு போன்னா பெட்டலா இஸ் த சிசமாய்டு போன். தென் ஜாயின்ஸ் அஸ்டபிளம் என்னது, இந்த போன்ஸ் ஜாயின்ஸ் எல்லாம் பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட் போன் எது. தென் ஷின் போன்னா டிபியா. இந்த போனை பத்தி எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. தென் போன்ல காமனா கேட்கறது ஃபிராக்சர் காமனா கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் காமன் ஃபிராக்சர் இன் சில்ட்ரன்ஸ் நிறைய கொஸ்டின்ல கேட்பாங்க. இஸ் த கிரீன் ஸ்டிக் ஃபிராக்சர் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபிராக்சர் ஆஃப் த சில்ட்ரன். தென் அடல்ட்டுக்கு டைப் ஆஃப் ஃபிராக்சர் இருக்கு. கம்யூனிட்டட் ஃபிராக்சர், ஓப்பன் ஃபிராக்சர், க்ளோஸ் ஃபிராக்சர், கம்யூனிட்டட் ஃபிராக்சர், ஃபிராக்மெண்ட் ஃபிராக்சர், நிறைய ஃபிராக்சர் இருக்கு. இமேஜ் கொடுத்து கூட நிறைய எக்ஸாம் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேர் ஆஃப் த இது ஃபிராக்சர் பேஷண்ட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேர் என்ன பாத்தீங்கன்னா ரெஸ்ட். இம்மோபிலைஸ் த பார்ட் அண்ட் ரெஸ்ட். தென் மோஸ்ட் காம்ப்ளிகேஷன் என்ன, அனீமியா வர சான்ஸ் இருக்கு. ஃபேட் எம்போலிசம் இஸ் த மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஃபார் ஃபிராக்சர், லாக் போன் ஃபிராக்சர்ஸ். தென் ஜாயின்ஸை பத்தி படிக்கும்போது நிறைய ஜாயின்ஸ் இருக்கு. இல்ல ஜாயின்ஸை பத்தியும் படிச்சுக்கோங்க. சைனோவியல் ஜாயின்ஸ், ஹிஞ்ச் ஜாயிண்ட், பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், சேடல் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட்டை பத்தி எல்லாம் கேட்பாங்க. செப்பரேட்டா கேட்கற கொஸ்டின். சேடல் ஜாயிண்ட் எது, ஹிஞ்ச் ஜாயிண்ட் எது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. டைப் எக்ஸாம்பிள் கேட்க சொல்லுவாங்க. இந்த ஃபிராக்சர் என்பது கோல்ஸ் ஃபிராக்சர். டிஸ்டல் எண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் கோல்ஸ் ஃபிராக்சர். கோர்ஸ் ஃபிராக்சர் அப்படின்னு டிஸ்டல் எண்ட் ஆஃப் ஃபிபுலா ஃபிராக்சர் தான் கோர்ஸ் ஃபிராக்சர் சொல்லி. டிஸ்டல் எண்ட் ஆஃப் ஃபிபுலா இஸ் கோர்ஸ் ஃபிராக்சர். டிஸ்டல் எண்ட் ஆஃப் ரேடியஸ் இஸ் கோல்ஸ் ஃபிராக்சர். தென் போர்ட் ஸ்பைன், TB, tuberculosis of spine is called as port spine அப்படின்னு சொல்லுவாங்க.
தென் பெல்விக் ஃப்ராக்சர் வந்தாலே மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆனா சிவியர் ஹெமரேஜா இருக்கும். அது இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். சிவியர் ஹெமரேஜா இருக்கும், பேஷண்ட்க்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். இதுதான் பெல்விக் ஃப்ராக்சரோட மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன். தென் காமனா கேட்குற கொஸ்டின் பெல்விக் சர்ஜரி. இது நிறைய கொஸ்டின் கேட்கலாம். மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் பெல்விக் சர்ஜரினா த்ராம்போபிளவைட்டிஸ், டிவிடி, இதெல்லாம் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் பெல்விக் சர்ஜரிஸ். இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. டைப் ஆஃப் ஃப்ராக்சரை பத்தி படிச்சுக்கோங்க, ஃப்ராக்சரோட கேர். தென் ஆஸ்டியோபோரோசிஸ், ரொமாட்டிக் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த பத்திலாம் கேட்குற கொஸ்டின்ஸ். தென் ஸ்பைனை பத்தி கேட்கறதுன்னா ஸ்பைனல் கார்டுல எதுனா போன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஸ்பைனோட இது ஹிப்போசிஸ், ஸ்கோலியோசிஸ், இதை பத்திலாம் காமனா கேட்குற கொஸ்டின்ஸ். இதை பத்தியும் நீங்க பண்ணிக்கோங்க. நமக்கு ரொம்ப டைம் இல்லை. ஆர்த்ரைட்டிஸ், கவுட் ஆர்த்ரைட்டிஸ், கவுட் இருக்க அப்நார்மல் பியூரின் மெட்டபாலிசத்தினால யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வரதுதான் கவுட்னு சொல்லுவோம். கவுட்டுக்கு காமனா இருக்கிற அஃபெக்ட் பண்றது ஃபிங்கர்ஸ், ஃபுட்ல இருக்கிற 2 ஓவர் தான் காமனா அஃபெக்ட் ஆகும். தென் யூரிக் ஆசிட் ஃபார்ம் சோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதுதான் தொப்பி. ஜாயின்ஸ்க்கு லாஸ்ட்ல தொப்பி எந்த சிம்டம்ஸ்னா இது கேட்குற கொஸ்டின்ஸ் தான். தொப்பி ஓகே. நமக்கு டைம் ரொம்ப இல்லை. இன்னைக்கு இவ்வளோ இது பண்ணிக்கோங்க, இவ்வளோ ரிவ்யூ பண்ணிக்கோங்க, நல்லா கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. இனி நாங்க அடுத்த இதுக்கு போடுறோம், நாளைக்கு போடுறோம். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நீங்க கண்டினியூஸா டார்கெட் நர்சஸ் அகாடமியோட இதை வாட்ச் பண்ணுங்க, யூடியூப் சேனல்ல வாட்ச் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் அட்டன் பண்ணாங்க இந்த கிளாஸஸ். ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணா நான் அந்த கிளாஸ் தான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். நாங்க இது ரொம்ப டீட்டெயிலா ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்களோட நல்ல அவுட்கம் அவங்கள இருந்து கிடைக்கும். அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நல்லா அட்டன் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். அடுத்த கிளாஸ் டுமாரோ நாங்க மேக்ஸிமம் இந்த கிளாஸோட எக்ஸ்டென்ஷனை பேலன்ஸை இது பண்றோம். எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.